القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இறங்குவதாகவும் மேலும் யாரெல்லாம் அப்படியான சபைகளிலே அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களை சூழ மலக்குமார்கள் இருப்பதாகவும் அதே போல அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா மலக்குமார்களோடு கலந்து பேசிக்கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றான். அப்படியான ஒரு அழகான சபையில் நாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதே போலத்தான் பல சகோதரிகள் இன்று வீட்டில் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களை இந்த இடத்திற்கு வர வேண்டும், மார்க்கத்தை கற்க வேண்டும், அதன்படி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை இங்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் நாம் அல்லாஹுவால் நேசிக்கக்கூடிய ஒரு அடியார்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் தான் அல்லாஹ் தஆலா எங்களை இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், யார் அல்லாஹுடைய பாதையில் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி. பொதுவாக நாங்கள் வெற்றியாளர்கள் என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எப்படி கணக்கெடுத்து வச்சிருப்போம்? அல்லாஹ்வுடைய பாதையில் யாரெல்லாம் இபாதத் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய வெற்றியாளர்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வெற்றியாளர்கள். யாரெல்லாம் தான தர்மங்கள் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள். அப்படித்தான் நாங்கள் கணக்கெடுத்து வச்சிருக்கிறோம். பொதுவாக அப்படித்தானே, நான் தொழுகிறேன் அப்போ நான் வெற்றியாளர், அப்படித்தான் நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம். பொதுவாக உலக விஷயத்தில் எடுத்து பாருங்க, ஒரு வெற்றியை நாங்கள் எப்படி எடுப்போம்? யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வராங்களோ அவங்க வெற்றி, அப்படித்தானே? மற்ற ஆட்களை தோக்கடிச்சிட்டு யாருக்கு முன்னுக்கு வராங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அதே போலத்தான் நாங்கள் மறுமை விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் அப்படி கணக்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வெற்றி அப்படி அல்ல. விளையினா உதாரணமாக பாருங்க, நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த உலக வெற்றியையும் மறுமை வெற்றியையும் ஒரே மாதிரி பார்க்குறோம். இப்போ இந்த உலகத்தில் வெற்றின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தால் வெற்றி, அப்படி தானே? முதலாவது இடத்துக்கு யார் வராங்களோ அவங்க நாங்கள் வெற்றின்னு கொடுத்துருவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் வெற்றி என்பது அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய பாதையில் வெற்றி என்பது வேறொரு தோரணையில் தான் என்ன செய்துன்னு சொன்னால் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனை கருவறையில் போட்டதுக்கு பின்னால், கருவறையில் உருவாகுவதற்கு போனோ 120 நாளில் என்ன செய்கிறான்னு சொன்னால் மலக்குமார்களை அனுப்பி அந்த மனிதனுடைய அஜல் காலம் எவ்வளவு, அவன் எவ்வளோ காலம் வாழுவான், அவன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லி எல்லாத்தையும் அந்த டைம்லேயே தீர்மானிக்கிறான். அதிலேயே எழுதிடுவான் இவன் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு சொல்லி. அதே போலத்தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருப்பான். எப்படி என்று சொன்னால் சொர்க்கத்துடைய அமல்களை செஞ்சு 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 இருப்பான். ஆனால் அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு முலம் ஒரு சான் இருக்கக்குள்ள என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு பாவமான ஒரு விஷயத்தை செஞ்சு நரகத்துக்குள்ளே பேத்துருவான். அதே போல இன்னொரு மனுஷன் இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? பாவமான காரியங்களை செஞ்சு 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 செஞ்சுட்டு அவனுக்கும் நரகத்துக்கும் ஒரு முலம் இல்லாட்டி ஒரு சான் இருக்கக்குள்ள ஒரு நல்ல அமல்களை செஞ்சு சொர்க்கத்துக்கு பேத்துருவான். அப்போ இங்கே தான் வெற்றியாளர்களை பார்க்குறோம். நாங்கள் என்ன நினச்சி கொண்டிருப்போம்? அப்போ இந்த உலகத்தில் நான் இவ்வளோ இபாதத் செய்கிறேன், நான் வெற்றியாளர் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் அப்படி அல்லது இந்த ஹதீஸில் மூலம் எங்களுக்கு விலையும் கொள்ளலாம். எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், நாய்க்கு தண்ணி கொடுத்து சொர்க்கத்துக்கு போனதும் பூனைக்கு சாப்பாடு கொடுக்காம நரகத்துக்கு போன விஷயம். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அந்த பெண் என்ன செய்கிறா? ஒரு விபச்சாரி, அமலே செஞ்சிருக்க மாட்டாள். ஆனால் இறுதி கட்டத்தில் ஒரு நல்ல அமல், நாய்க்கு தண்ணியை கொடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அந்த பெண்மணியை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். இன்னொரு பெண் அமல்களா தண்ணிக்கரை முழுக்கற அமல் மட்டும் தான் செய்கிறா. அந்த அமல் மட்டும் செஞ்சிருந்துட்டு கடைசி விதத்தில் ஒரு மிருகத்துக்கு ஒரு பிராணிக்கு உணவு கொடுக்காத ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நரகத்துக்கு அனுப்பினான். அப்போ இபாதத் மூலமாக நாங்கள் வெற்றியாளர்களை கணக்கெடுத்து கொள்ள முடியும். நான் தொழுகிறேன், நான் வெற்றியாளர் எங்களுக்கு சொல்ல இயலுமா? ஏலா. அப்போ வெற்றி என்பது வித்தியாசம் அல்லாஹ்வுடைய பார்வை. நல்ல நினைவு வச்சு கொள்ளணும். நாங்கள் இபாதத்துக்களால் தான் நாங்கள் சொர்க்கம் போகிறோண்டா அப்படி அல்ல. நாங்கள் எப்படி நாங்கள் சொர்க்கம் போகிறோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு சொர்க்கம் போயிடும். அல்லாஹ் அவனுடைய அந்த அன்பான பார்வையால், அந்த அருளான பார்வையால்
அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தால் கிடைச்சா மட்டும்தான் நாங்கள் எங்களுக்கு சுவர்க்கம் போக முடியும். அப்படி இல்லாட்டி சுவர்க்கம் இல்லை. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெற்றியை பற்றி சூரத்துல் ஆராஃப் 83வது வசனத்தை சொல்கிறான், வல் வஸ்னு யௌமைதினில் ஹக். அந்த நாளில் ஒரு நிறுவை ஒன்று இருக்குது. அந்த நாள், அந்த மறுமை நாளில் ஒரு நிறுவை ஒன்று இருக்குது. அந்த நிறுவை எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபமன் சக்லத் மவாஸீனுஹு, யாருடைய எடை கணத்திருக்கின்றதோ ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் வெற்றியாளர்களை பற்றி சொல்லிட்டான். யாருடைய எடை அந்த மறுமை நாளில் கணத்திருக்கின்றதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்போ நாங்கள் எங்கிற எடை எந்த நாளில் கணத்திருக்கணும்? இங்கே நாங்கள் போட்ட எடை சரி வருமா? நான் இபாதத் செஞ்சுட்டேன், நான் வெற்றியாளர், நான் சொர்க்கவாதின்னு நாங்கள் எழுதியாச்சுன்னா சரி வருமா? சரி வராது. அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அல்லாஹுடைய கருணை என்ற பார்வை எங்கள்கிட்ட இருந்தென்று சொன்னால், எங்களோட மீசானுடைய தராசில் எங்களுடைய எடை கணத்திருந்தென்று சொன்னால் நாங்கள் வெற்றியாளர்கள் பட்டிக்குள்ளே பேத்துறோம். அதே போலத்தான் சூரத்துல் முஃமினூன் 102வது வசனத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான், ஃபமன் சக்லத் மவாஸீனுஹு ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள், யாருடைய எடை அந்த தராசில் கனவாக இருக்கின்றதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்போ விரைச்சா யார் வெற்றியாளர்கள்னு சொல்லி நாங்கள் இந்த உலகத்தில் போட்டுக்கொண்டு நான் அமல் செஞ்சுட்டேன், நான் தொழுதுட்டேன், நான் ஜக்காத் செஞ்சுட்டேன், நான் வித்திரெல்லாம் முடாமல் தொழுறேன், நான் சொர்க்கவாதி அப்படின்னு சொன்னால் சரி வருமா? இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு சொர்க்கம் போக முடியும். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த வெற்றியை பற்றி பேசுகிறான். இவங்க வெற்றி பெற்றவர்கள், அவங்க வெற்றி பெற்றோன்னு சொல்லி. ஆனால் குறிப்பாக 2 பேரை முக்கியமாக இந்த குர்ஆனையே சிறப்பிச்சு 2 பேரை அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்கிறான். சூரத்துல் பக்ரால ஆரம்ப வசனத்துலேருந்து 5வது வசனத்தை மட்டும் அல்லாஹ் வெற்றியாளர்களை பற்றி எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். எப்படி சொல்கிறான்? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ். இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம்னு சொன்னால் சந்தேகமே இல்லாத ஒரு வேதம். சரியா? ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இதில் யாருக்கு வெற்றின்னு சொன்னால் அந்த முத்தகீன்கள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு தான் இந்த வேதம் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். அப்போ எல்லாம் சொல்லிட்டான். யாருக்கு நேர்வழி காட்டும் இந்த வேதம்? முத்தகீன்களுக்கு வேதனை காட்டும். அல்லதீன யுமினூன பில் கைப். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மறைவான விஷயங்கள் எல்லாத்தையும் ஈமான் கொள்வாங்க. தொழுகையை நிறைவேற்றுவாங்க. ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவங்களுக்கு வழங்கப்பட்ட ரிஸ்குகளுக்குமே அவர்களுக்கு வழங்கப்பட்ட கொடைகள் செல்வங்களில் இருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் செலவழிப்பார்கள். வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்கும் வமா உன்சில மின் கப்லிக்கும். அவங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட வேதத்தையும் அவங்களுக்கு இப்போ அருளப்பட்டிருக்கிற இந்த 2 வேதத்தையுமே அவங்க என்ன செய்வாங்க? உண்மைப்படுத்துவாங்க. ஒபில் ஆகிரத்தி ஹும் யூக்கினோன். மேலும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மறுமை நாளையும் உண்மைப்படுத்துவார்கள். உலாய்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய நேரான பாதை கிடைக்கும். வஉலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன். அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். முஃப்லிஹூன்டா என்ன? வெற்றி பெற்றவர்களை சொல்கிறது. அப்போ அல்லாஹ் யாரெல்லாம் வெற்றியாளர்கள் என்று சொல்லக்கொள்ள அவங்கள பண்பு பற்றி சொல்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வை தொழுகின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய வெற்றியாளர்கள். யாரெல்லாம் தான தர்மங்கள் கொடுக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் என்று சொல்லி ஒரு வெற்றியாளர்களுக்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதே போலத்தான் இன்னொரு விஷயத்தில், அதாவது சூரத்துல் முஃமினூன்ல ஆரம்ப வசனம் 1வது வசனத்துலேருந்து 11ஆம் வசனத்து மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாரெல்லாம் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துகிறார். அதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் கது அஃப்லஹல் முஃமினூன். திட்டமாக முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். முதலாவது அல்லாஹ் சொன்னான் முத்தகீன்கள். யாரெல்லாம் முத்தகீன்களாக இறையச்சமுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். 2வது விஷயத்தில் சொல்கிறான் யாரெல்லாம் முஃமின்களாக இருக்கின்றார்களோ அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். 2வது விஷயத்தில் சொல்கிறான் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தொழுகையில் பயபக்தியாக இருப்பாங்க. அப்போ அதில் அல்லாஹ் என்ன சொன்னான்? அவங்க தொழுகையை நிறைவேற்றுவாங்கன்னு சொன்னான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவங்க தொழுகையில் பயபக்தியுடையவர்களாக இருப்பார்கள். பயம் என்றால் என்ன? பயம் எங்கேருந்து வரும்? நாங்கள் எல்லாரும் தான் தொழுகிறோம், நானும் தொழுகிறேன், நீங்களும் தொழுகிறீங்க.
பேசுவோமே, பேசி செய்யும் கொஞ்சம், இல்லாட்டி போர் அடிச்சிடும். சரியா? நானும் தொழுறேன், நீங்களும் தொழுறீங்க. அப்போ பயம்டா எங்கேருந்து வரணும்? எல்லாரும் தொழுறோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தொலைக்கொலைத்தான் எங்கள்கிட்ட உலகத்தில் இருக்கிற அவ்வளோ சிந்தனையும் வர ஒரே ஒரு இடம் தொழுகத்தான். பொதுவாக சொல்லுவாங்க, என்ன சரி சாமானம் காண போனால் போய் தொழுங்க, டக்குன்னு என்னென்ன வரும். ஏன்னா தொலைக்கொலைத்தான் நான் அங்கே வச்சேன்னு டக்குன்னு என்ன வரும். தொலைக்கொலைத்தான் குசினில் இந்த வேலை இருக்குதே, கிச்சனில் அந்த வேலை இருக்குதே, புள்ள அங்கே போனானே, பிள்ளைக்கு இந்த கிளாஸ் இருக்குதே சொல்லி ஈக்கிற அவ்வளோ விஷயமும் பொதுவாக பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் பயபக்தியாக உடையவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு நினைவு வர ஒரு இடம் தான் என்னன்னு சொன்னால் அந்த தொழுகை. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், நீங்கள் அந்த தொழுகையில் என்ன செஞ்சுக்கோங்க, இறையச்சமாக இருங்கன்னு சொல்லி. இறையச்சம் எங்கேருந்து வளரணும்? இறையச்சம் எங்கேருந்து வரும்? உள்ளத்துல இருந்து வரும். அப்போ நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது எது? எங்கட உள்ளத்தை. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அத்தக்வா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்தக்வா இறையச்சம் என்று சொன்னால் ஹாஹுனா இங்கே அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுறாங்க. இங்கே தான் இருக்குது, நீங்கள் இதை கண்ட்ரோலாக வச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு இறையச்சம் தானாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல தான் அல்லாஹ் வந்து அல் குர்ஆன்ல சொல்கிறான் வந்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்தகுல்லாஹ். அல்லாஹ்வை நீங்கள் பயந்துக்கோங்க. எப்படி அல்லாஹ் பயப்படணும்? ஹக்கத்துக்காத்தே, அவனை பயப்படுற விதத்தில் பயப்பட்டுக்கோங்க. அல்லாஹ்வை பயப்படணும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, அந்த மெத்தத்தில் பயப்படுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல தான் வந்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, மன் அக்ரமன் நாஸ், யார் மனிதர்களில் அந்த பெரிய ஆட்கள், இந்த கண்ணியமான ஆட்கள்னு சொல்லி கேட்குறாங்க. யாரு யாரு? தக்குவா உடையவர்கள். யாரா அந்த மனுஷர்களே உயர்ந்தவங்கன்னு சொன்னால் தக்குவா வைக்கிறவங்க தான். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்கள் வந்து உமாவுக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், உறவினர்களுக்கு தெரியாமன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்களை மெதுவாக செய்வேன். ஆனால் அந்த பாவமான ஒரு காரியத்தை செய்யக்குள்ள எப்போ எங்களை உள்ளம் பயப்பட்டு நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒதுங்குறோமோ அப்போ நாங்கள் நினச்சிக்கொள்ளோம் நான் தக்குவா உள்ளவள் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கொள்ளணும். அதுதான் தக்குவா. ஒரு புலகரை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் பொதுவாக உமாவுக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் செய்வாங்க. இப்போ இன்றைக்கி உமாவுக்கு தெரியாமல் சொல்ல தேவையில்லை, ஃபோன் எடுத்தால் ஃபோனில் இருக்கிற அவ்வளோ அனாச்சாரங்களும் அந்த ஃபோனுக்கு இருக்குது. அப்படி தானே? ஆபாச காட்சியிலேருந்து அருவருக்கத்தக்க அத்தனை விஷயங்களும் அந்த ஃபோனுக்கு அடங்கியிருக்குது. அப்படியான ஒரு அந்த அசிங்கமான ஒரு விஷயத்தை செய்யக்கொள்ளையோ பார்க்கக்கொள்ளையோ ஒரு பிள்ளைக்கு அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் என்னையை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் எப்படி இவரை பற்றி உர்பராய் பேசுவேன், நான் இவரை பற்றி எப்படி கோல் பேசுவேன்னு சொல்லி ஒரு நினைவு வந்து அதை அந்த டைமில் அதை விட்டு நாங்கள் பின்வாங்கினோம்னு சொன்னால் நாங்கள் நினச்சிக்கொள்ளணும் நான் இறையச்சவாதி, நான் தக்குவா உள்ளவன் அப்படின்னு நினைவு வச்சுக்கொள்ளணும். அதுதான் தக்குவா. அங்கே தான் இருக்குது எங்களோட தக்குவா. அதே போல தான் இப்போ நாங்கள் தொலை வந்துட்டோம். அல்லாஹ் தானே சொல்கிறேன், நீங்கள் தொலைக்கொலை இறையச்சமுடையவர்களாக இருங்க. எப்படி நான் தொலைக்கொலை என்னையை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும். சின்ன சூறா, சின்ன பிள்ளையிலேருந்தே எல்லாருக்கும் பாடம் அந்த சூறா. அதே போல் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்னா அதில் மீனிங்கும் சரியான லேசி, மிச்சம் கஷ்டம் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் தொலைக்கொலை அதில் மீனிங்கை கொஞ்சம் எங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ளணும். அப்போ வேறு சிந்தனைக்குள்ளே போகாது. பொதுவாக ஆரம்பமாக நாங்கள் இப்போ தொலை உழுவெல்லாம் செஞ்சுட்டு தொலை வந்து முசல்லாவை விரிச்ச உடனே இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஓத போகிறோம், ஒன்று வஜ்ஜஹத் ஓதுவோம், இல்லாட்டி அல்லாஹும்ம பாஇத் பைனி ஓதுவோம். 12 துஆக்கள் இருக்குது. பொதுவாக எல்லாரும் இதில் ரெண்டையும் தான் ஓதுவாங்க. உதாரணமாக அல்லாஹும்ம பாஇத் பைனி வபைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சொல்லக்கொள்ள இதில் பொருள் எங்கள் உள்ளத்துக்கு வரக்கொள்ள ஒரு இறையச்சமோட எங்கள் உள்ளத்துக்கு வரும். ஏன்னா அதில் மீனிங் என்னென்னு சொன்னால், யா அல்லாஹ் கிழக்குக்கும் மேற்குக்கும் எப்படி நீ ஒரு தூரத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறாயோ அதே போல் நீ என்ன செய், எனக்கு இந்த பாவமளிப்பத்தா அப்படின்னு என்ன பாவத்துக்கு மத்தியில் எனக்கு என்னையும் பாவத்தையும் என்ன செய் தூரமாக்கன்னு கேட்குறேன். இந்த அர்த்தம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு அரபிக்கால தெரியா, அப்போ அரபிக் தமிழையும் நாங்கள் பாடமாக்கி வச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அதை சொல்லக்கொள்ள எங்களுக்கு என்ன செய்யும், வேறு சிந்தனைக்குள்ளே எங்களை உள்ளம் போகாது. அதே போல் அடுத்தது நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கொள்ள அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அர் ரஹ்மானி ரஹீம், அளவற்ற அருளால நிகழ்ச்சி அன்புடையோன், மாலிக் யௌமித்தீன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து அந்த பொருளை நினைவு வச்சு ஓதக்கொள்ள எங்களோட சிந்தனைகள் என்ன செய்யாது, வேறு இடத்துக்கு போகாது. அதே போல தான் வந்து நாங்கள் தொழுறதுக்கு நின்னோம்னு சொன்னால் நினைவு வச்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான். நபியோட இஹ்சானை பற்றி சொல்லக்கூடிய இந்த இஹ்சானை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்த கொள்ள சொல்கிறாங்க, அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபக்கில் லம் தகுன் தராஹு வ இன்னஹு யராக. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீ அல்லாஹ்வை பார்க்கல, நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கல, நான் யாருமே அல்லாஹ் பார்க்கல, ஆனால் அல்லாஹ் உங்களே பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறேன்.
நாங்கள் பார்க்காததுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், எங்களையே பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அப்போ நாங்கள் தொலை கூட எங்களை நீயத்தை எப்படி வரணும்னு சொன்னால், நான் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறேன், அப்போ நான் ஒழுங்காக தொழணும். அப்படி தானே டீச்சர் வரக்குள்ள எவ்வளோ தான் கூத்தாடி கொண்டிருக்கிற பிள்ளையும் டீச்சர் வரக்குள்ள நல்ல பிள்ளை மாதிரி இருக்குமா இல்லையா? என்னத்துக்கு டீச்சர் வாரை அப்படின்னு ஒரு பயம் தானே. வீட்டில் பிறகு செஞ்சு கொண்டிருக்கும் பிள்ளைகள் உம்மா வாரேன்னா ஒரு பயம், பிரின்சிபல் வாரேன்னா ஒரு பயம். கடையில் உதாரணம் ஆண்கள் வேலை செய்வாங்கன்னு சொன்னால் பாஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னால் கொஞ்சம் கெத்தா உஜாரா என்ன செய்வாங்க, எல்லாரும் வேலை செய்வாங்க. ரீசன் என்ன? பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்து கொண்டு இருக்கிறேன்னா அது ஒரு பயம். இப்போ நாங்களும் தொலை வந்தேன்னு சொன்னால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் என்ன செஞ்சு கொள்ளணும், ஒழுங்காக தொழணும். நான் ஒழுங்காக தொழுதா மட்டும்தான் அல்லாஹ் என்னை தொழுகையை ஏற்றுக்கொள்வான். இல்லாட்டி எவ்வளோ தான் நான் விழுந்து தொழுதாலும் அதில் எந்த பயனும் இல்லை என்பதை நாங்கள் விலையும் கொள்ளணும். அப்போ இதுதான் முதலாவது. அப்போ நாங்கள் அல்லாஹ் கிட்ட வெற்றியுள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னால் எங்களோட தொழுகை ஒழுங்காக இருக்கணும், முதலாவது விஷயம். ரெண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், வல்லதீனஹும் அனில் லகுவில் முஅரிதூன். யார் தெரியுமா வெற்றியாளர்கள்? அந்த வெற்றியாளர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வீணான காரியங்கள்லேருந்து விலகி இருப்பாங்க. வீணான காரியம்டா என்ன? உதாரணம் ஒரு 2 3 சொல்லுங்க பார்க்க. ஒரவர்தான் டக்குன்னு பேத்துரும். வீணான காரியம்டா என்ன? நீங்கள் செய்கிறதே இல்லையா யாரும், என்ன உட்பட? ஓ, அது வேற இன்னைக்கு மாஷாலான்னு சொல்லி அது அந்நியத்தவர்களுடைய கலாச்சாரம் எல்லாமே எங்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள்ளே வந்துட்டு அது எல்லாமே வீண் தான். திருமண வீடு எடுத்தால் ஒரு வீண். அதுக்கு முன்னுக்கெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது, பிரைட் டு பீண்டும் மெஹந்திண்டும் அதுண்டும் இதுண்டு எல்லாம் நடக்குது தானே, அதெல்லாம் வீண். அதே போல் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் மியூசிக்கோட தொடர்பான விஷயங்கள் போனால் அது வீண். பர்த்டே பார்ட்டி ஆனிவர்சரி ரசூலா காட்டி தந்தாங்களா எங்கேயாலும்? சரி, ரசூலா சொன்னாங்களே பர்த்டே கொண்டாடுங்கோ, ஆனிவர்சரி கொண்டாடுங்கோ, நானும் ஆயிஷா அலியும் வருஷம் கொண்டாடினேன் அப்படின்னு எங்கள் சரிக்குதா? இல்லை தானே. இப்போ ரசூலா காட்டாத தானே நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வந்திக்கிறோம். ரசூலா காட்டாத சம்பிரதாயங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? வெளியே மதத்தில் இருந்தும் வேறு கொள்கைகளவள்கிட்ட இருந்து தான் எங்கள்கிட்ட வந்திக்குது. இதெல்லாம் ஃபோனை பார்த்து வந்தைத்தான். அப்படி செய்கிறோம், அவங்க எத்தனோ இது கொண்டு போகிறாங்க, பேனமாவளுக்கும் அப்படி தான் செய்யணும். அப்படி தானே அந்த பிரைட் டு பி எல்லாம் ஆரம்பத்தில் இருந்துச்சா? ஆனால் இப்போ இருக்குது, அது ஃபேஷன் ஆகிட்டு. பிரைட் டு பி மட்டுமில்லை என்னென்னலாம் நடக்குது. அப்போ இதெல்லாமே அனில் லகுவில் முஅரிதூன், வீணான காரியங்கள். அப்போ நினைவு வச்சுக்கோங்க, யாரெல்லாம் இது செய்கிறாங்களோ அவங்க முஃப்லிஹீன்கள் இல்லை, அவங்கெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் இல்லை என்பதை நாங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும். அப்போ நாங்கள் நினச்சிக்கொள்ளணும், இது ரசூலுல்லாஹ் காட்டி தரல, இப்படி ஒரு அனாச்சாரமான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் காட்டி தரல. அப்போ நான் தவிர்த்து கொள்ளணும். இப்படி ஸ்கூலில் ஒரு மியூசிக் ஃபங்க்ஷன் நடக்குது, இஸ்லாத்தில் இசை ஹராம். அப்போ நான் என்னத்துக்கு அதில் கலந்து கொள்ளணும்? என்னை பிள்ளை என்னத்துக்கு நான் கலந்து கொள்ளணும்? இன்றைக்கி நர்சரியிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுறேன். சின்ன பிள்ளை அவளுக்கு என்ன விளங்குது? ஒரு டான்ஸ் தானே, இதுக்கு போகிற ஆடவா போகிறா அப்படின்னு தான் அனுப்புகிற எல்லா பேரண்ட்ஸும். அப்படி தானே. ஆனால் அங்கே பிள்ளைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் அந்த கிள்ளி அடிச்சோம்னு சொன்னால் ரிட்டன் அந்த பிள்ளைக்கு போகாது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த சின்ன விஷயங்கள் வந்து நாங்கள் தவிர்த்து கொண்டாத்தான் நாளைக்கு பெருசாகினாலும் எங்களுக்கு அந்த பக்குவம் என்ற ஒன்று வரும். வேணா அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த வீணான காரியங்களில் தவிர்த்து இருந்தணும். நாங்கள் தவிர்த்து இருந்தால் நாங்கள் தக்குவாதாரிகள், நாங்கள் அல்லாஹ்கிட்ட வெற்றி பெற்றவர்கள் நாங்கள் மனசில் நினச்சிக்கொள்ளணும். உதாரணமாக நாங்கள் எல்லாரும் ட்ரிப் போகிறோம், ஃபேமிலி ட்ரிப் போகல, நானா மச்சான் சாட்சி அப்படி சொல்லி உறவுன்னு சொல்லக்கூட எல்லாரும் மிக்ஸ் ஆகி தான் போவோம். மிக்ஸ் ஆகி போகல இயற்கையான காட்சிகளை பார்க்குறது அப்படியே என்ன செய்வோம், கடலுக்கு போவோம். கடலுக்கு போய்ட்டு என்ன செய்வோம், லேடிஸ் ஜென்ட்ஸ்னு சொல்லி எல்லாரும் மிக்ஸ் ஆகி குளிப்போம். இது அழகா? இல்லை, இது அசிங்கம். என்ற ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, பெண்ணுக்கு பெண்ணுடைய அவுரத் ஹராம், ஆணுக்கு ஆணுடைய அவுரத்தை பார்க்குறது ஹராம், தடை. அப்படி இருந்தும் நாங்கள் அப்படி ரசூலுல்லாஹ் இதை மீறி நாங்கள் அப்படி கடலில் இறங்கி குளிக்கிறோம்னு சொன்னால் வீணார் ஒரு காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அப்போ அதை தவிர்த்து கொள்ளணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய இருக்குது வீணான விஷயங்கள். பொதுவாக முஸ்லீம் சமூகத்தில் வீணான விஷயங்கள் நிறைய ஈடுபடுறோம். இப்படி ஈடுபடுறவங்க நினச்சிக்கொள்ளணும், நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வெற்றியாளர்கள் இல்லை, அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு கிடைக்காது. ஏன்றால் அல்லாஹ் சொல்லிட்டார், யார் வீணான காரியங்களை தவிர்த்திருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர்கள். அப்போ இப்படி இருந்தால் நான் வெற்றியாளர்களுக்குள்ளே போக மாட்டேன், அப்போ எனக்கு சுவர்க்கம் என்பது நிச்சயம் அல்ல அப்படின்னு நாங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் ஒரு இந்த பாவத்தை காண்றீங்களா? இப்போ உதாரணமாக எங்களோட குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்குது, வீணான ஒரு திருமணம், எப்படி அலாச்சாரங்கள் பாட்டு அது இது எல்லாம் போட்டு நடக்குது.
நாங்கள் இப்போ அவங்களுக்கு போயிட்டு சொல்கிறோம் இப்படி செய்ய வேணாம் மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவங்க கேட்கல, தடுத்து பார்த்தோம் தடுக்கல, ஒன்றுமே நடக்கலாட்டி மூணாவது என்ன செஞ்சு கொள்ளணும், நாங்கள் என்ன செய்யணும், ஒதுங்கி கொள்ளணும். உறவு தானே, பாவம் தானே, நாங்கள் புகழாட்டி என்ன சரி நினச்சி கொள்வாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோன்னு சொன்னால் நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டதுக்கு சமமாகும். அப்போ நாங்கள் விலையும் கொள்ளணும், இவங்க செய்கிறது அனாச்சாரமான ஒரு விஷயம், பாவமான ஒரு விஷயம்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொன்னோம். அவங்க நபி அவங்க என்ன சொல்கிறாங்க, முதலாவது கையால் தருங்க, கேட்கலையா வாயால் சொல்லி பாருங்க, அதுவும் அவங்க கேட்கலையா நீங்கள் என்ன செய்யுங்க, வெறுத்து நீங்கள் ஒதுங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. விலைனா அப்போ முதலாவது நாங்கள் என்ன செய்யணும், சொல்லி பார்க்கணும். ஒன்றும் நடக்கலாட்டி நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், நாங்கள் அதை ஒதுங்கி நாங்கள் வெளியால் வந்துடணும். அப்போ அது அப்படி நாங்கள் இருந்தோன்னு சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வெற்றியாளர்களுடைய லிஸ்ட்டுக்குள்ளே பேத்துருவோம். அப்போ இதுதான் விஷயம். அடுத்த விஷயத்தில் நபியவங்க இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வெற்றியாளருடைய பண்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, ஜகாத்துகள் கொடுப்பாங்க, தான தர்மங்கள் வழங்குவாங்க, சதக்கா கொடுப்பாங்க. இவங்க தான் வெற்றியாளர்கள். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எல்லாரும் கணக்கு பார்த்து, பணக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, வசதி உள்ளவர்கள் கணக்கு பார்த்து அவங்களுடைய நிசாப் வந்த பிறகு அந்த ஜக்காத்தை கொடுக்குறாங்க. பணக்காரர்கள் ஜக்காத் கொடுக்குறாங்களே, அப்போ எங்களுடைய நிலைமை என்ன, சதக்கா அந்த ஏழைகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு முடியுமான மட்டும் நாங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் வாரி வழங்கி கொண்டு இருக்கணும். எங்களுக்கு பொருளால் தான் உதவி செய்யணும்னா பொருளால் கொடுக்கணும். நபி அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு ஆணம் காய்ச்சல்னு சொன்னால் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட்டி என்ன செய்யுங்க, பக்கத்து வீட்டார்களுக்கு கொடுங்க, அதுவும் சதக்கான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், அப்படியாவது ஒரு நாளைக்கு கொடுத்து கொண்டு இருக்கணும். இப்போ நாங்கள் இருக்கக்கூடியது ஒரு அருள் நிறைந்த மாதம். இந்த மாதத்தை நாங்கள் மிஸ் பண்ணிடணும்னு சொன்னால் அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். அந்த அடுத்த வருஷத்துக்குள்ளே யாரெல்லாம் உயிரோடு இருப்போம், யாரெல்லாம் மௌத்தா போவோம், நாளைக்கு வரைக்கும் யாரோடு இருப்போம்னு சொல்லி எனக்கும் உங்களுக்கும் சொல்லலாம். ஏன்னா எங்களை எப்போ எங்களை இந்த எக்ஸ்பயர்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். பிறப்பு தெரிஞ்சாச்சு, இறப்பு எப்பன்னு சொல்லி யாருக்கு தெரியுமா, நான் இன்னைக்கு மௌத்தா போவேன், நீங்கள் நாளைக்கு மௌத்தா போவீங்க, நீங்கள் இப்போ மௌத்தா போவீங்க, நீங்கள் இந்த சபையில் மௌத்தா போவீங்கன்னு தெரியுமா, தெரியா. அப்போ நாங்கள் எங்களோட ஆயுள் காலம் எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாமல் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அது நடக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், இன்றைக்கே செய்யணும், இப்போவே செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யணும்னா அதை எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லாமல் சரி நாளைக்கு செய்வோம், அதுக்கு பிறகு சொல்லும் ஒரு காரியத்தை நாங்கள் பிற்போட்டோம்னு சொன்னால் அது எந்த காரணத்தினாலையும் ஒரு காலமும் நடக்காது. ஏதாவது ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இன்னைக்கு இருந்து செய்யணும், இப்போ இருந்து செய்யணும். இன்னைக்கு இருந்து என் அயல் வீட்டார்களுக்கு நான் இதை கொடுப்பேன், இன்னைக்கு இருந்து இந்த ஏழைக்கு நான் உதவி செய்வேன், இந்த மிஸ்கினுக்கு நான் இவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு இதை எடுத்துக்கொள்ளணும். அப்போ அது இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் என்ன செய்யும், எங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த வெற்றியாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஸகாத்தி ஃபாயிலூன், ஏழுமான மட்டும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க, ஜக்காத்தை நிறைவேற்றி கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ஜக்காத்தோ சதக்காவோ முதலாவது யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், அயல் வீட்டார்களுக்கா, ஃப்ரெண்ட்ஸுக்கா, உறவினர்களுக்கு. எங்களுக்குன்னு முதலாவது இருப்பாங்க தானே, எங்களை நான தம்பி தங்கச்சியில் வசதி இல்லாத ஆட்கள் இருப்பாங்க, எங்களை குடும்பத்தில் வசதி இல்லாத ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள தேடி போய்த்து கொடுக்கணும். அதில் தான் இன்றைக்கி மிஸ்டேக், பிரச்சனை, குழப்பம். ஐயோ அவன் அந்த வார்த்தை சொல்லிட்டான் பேசலாம், அவங்களோட அப்படி இப்படி முகபத்தில் ஏழா, இப்போ நாங்கள் அவளும் பிரிஞ்சு மிச்ச காலம் பேசலாம். அவங்களோட உண்மை எங்களோட சண்டை, அதை சுற்றி நாங்கள் யாரும் பேசுகிறல. ஏன்னா புள்ள சண்டை, நான் என்ன தாத்தோட பேசுகிறல, என்ன நானோட பேசுகிறல, தம்பியோட பேசுகிறல. இது சர்வசாதாரணம் இன்றைக்கி எங்களுக்கு மத்தியில், முஸ்லீம்களுக்கு மத்தியில் வந்து உறவை பிரிஞ்சு வாழ்கிறது, உறவை துண்டிச்சு வாழ்கிறது, வருஷ காலமாக பேசாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரியோர் இதுக்குள்ளே இருக்குது. அதை நல்ல நினைவு வச்சுக்கோங்க. இப்படியானவர்களுடைய அல்லாஹ் எந்த நன்மையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நினைவு வச்சுக்கொள்ளணும். யாரெல்லாம் உறவை துண்டிச்சு வாழ்கிறார்களோ ஒன்று நீங்கள் போயிட்டு அவங்களோட சேர பாருங்க. ஏன்னால் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அவங்க சொன்ன அந்த வார்த்தையை பெரிய ஒரு வார்த்தையாக பிடிச்சிக்கொண்டு வருஷ காலத்துக்கு பேசாமல் இருப்பேன். எங்கள் உறவினர்கள் அப்படி இருப்பாங்க. இருந்தாண்டா போய்ட்டு அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ரசூல்லாவுக்கு ஏசாத வார்த்தை எங்களுக்கு யாரும் ஏசல, ரசூல்லாவுக்கு வராத சோதனை, அவரோட சஹாபாக்களுக்கு வராத சோதனை எங்களுக்கு வரல. அப்படி வராமல் அவங்க அப்படி வந்தும் உடனே என்ன செஞ்சாங்க, மன்னிச்சு வச்சுட்டாங்க. ரசூல்லாவை மக்காலிருந்து தரட்டி அனுப்பினாங்க. மக்காலிருந்து தரட்டி அனுப்பின போகிறோம் ஹிஜ்ரி 8 ரசூல்லா வராங்க. மக்கா வெற்றி எடுத்துக்கொண்டு ரசூல்லா வரக்கொள்ள அங்கே இருக்கக்கூடிய காஃபிர்கள்லாம் பயந்தாங்க. அல்லாஹ் இவர் வாராரே, இவர் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினோம், இவங்க சஹாபாக்கள் இப்படியெல்லாம் அநியாயம் செஞ்சோம், எங்களை என்ன செய்ய போகிறாரோ தெரியாதுன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலா என்ன செஞ்சுட்டாங்க, அது மக்கா வெற்றியில் கடைசி உரையில் பேசக்கூட என்ன சொன்னாங்க, உங்களை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். அதுதான் ரசூலுல்லாஹ். எங்கள்கிட்ட இருக்கிற அந்த பண்பு, மன்னிக்கிற பண்பு இருக்குதா?
அந்த பண்பு மிக குறைவு, அரிதாக தான் இருக்கும். அப்போ எங்கள்கிட்ட அந்த பண்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் சொல்லணும், அந்த உறவு என்பது வந்து பேசுது அல்லாஹ் கிட்ட. ரஹம் சொல்லுது அல்லகத்துன் அரிஷ், ரஹம்டா உறவு. அது சொல்லுது நான் அரிசில் இப்படியே தொங்கிக் கொண்டிருப்பேன். சரியா? தொங்கிக் கொண்டிருந்துட்டு சொல்லுது வமன் வசலனி வசலஹுவா, யார் அந்த உறவை இந்த இணைஞ்சு நடக்கின்றார்களோ அல்லாஹ் அவங்கள மட்டும்தான் என்ன செய்வான், இணைஞ்சு நடப்பான். ஒமன் கத்தானே கத்தாகுவா, யார் அந்த உறவெல்லாம் துண்டிச்சு வாழ்றாங்களோ அல்லாஹ் அவங்களே துண்டிச்சு வாழ்வான்னு சொல்லிட்டாங்களா. விளையினா அப்போ நாங்கள் நினச்சிக்கொள்ளணும், நான் ஏன் உறவுகளோடு நான் பேசாமல் இருக்கிறேன்டா, இன்றைக்கி போயிட்டு நான் பேசிடணும். இல்லாட்டி இவ்வளோ காலமாக நான் செஞ்ச எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நாங்களும் காலையில் எழும்புறோம், சுபோ தொழுகிறோம், தராவே தொழுகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் வியாழன்கிழமை என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்கள்ட அல்லாஹ் கிட்ட கொண்டு போகப்படுது. அப்போ அந்த மலக்கர் மாலக்கொலை அல்லாஹ் கேட்பான், அவங்க 2 பேரும் பேசினாங்களா இல்லையா? அப்போ அவங்கள அப்படி வச்சுக்கோங்க, அவங்கள நன்மை எடுக்க வேணாம், அவங்க 2 பேரும் இந்த பேச காட்டி என்ன செஞ்சுக்கோங்கன்னா அவங்கள ஒதுக்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ நாங்கள் எவ்வளோ தான் நன்மை செஞ்சாலும் எங்களை என்ன செய்யும், எந்த இது நன்மையும் ஏற்றுக்கொள்ளவே படாது. அப்போ இதுக்கு தான் நல்லா சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்ய, சின்ன ஆனத்தையாவது காய்ச்சி அவங்க ஃப்ரெண்ட் அந்த குடும்பத்தில் போய்ட்டு கொடுங்க. அவங்க பேச வரலாட்டி நீங்களாவது முன்னுக்கு போயிட்டு பேசுங்க. இல்லாட்டி கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு நன்மை செஞ்சு தான தர்மம் செஞ்சதுல எந்த பயனும் இல்லை. இன்றைக்கி எல்லாரும் உறவை விட்டுட்டு வெளி ஆட்களுக்கு எல்லாம் உதவி செய்ய தொடங்கிட்டாங்க. உறவுக்குள்ள அவங்களோட தாத்தா தம்பி தங்கச்சிக்குள்ளேயே கஷ்டவாளிகள் எல்லாம் இருக்கும். அப்படி கஷ்டவாளிகள் இருந்தும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் வெளி ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. காரணம் என்ன? உறவுக்கிட்ட ஹெல்ப் பண்ணால் பேர் கிடைக்குமா? பேர் கிடைக்காது. ஆனால் வெளியில் ஹெல்ப் பண்ணால் அந்த ஆஜியார் தந்தார், இவங்க தந்தாங்க, அவங்க தந்தாருன்னு சொல்லி ஒரு பேர் கிடைக்கும் என்ற காரணத்துக்காக கூட இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உறவை விட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடிய பலருக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை காணப்படுது. இப்படியானவர்கள் வெற்றியாளர்களா? இப்படியானவர்கள் வெற்றியாளர்களா? இல்லை. அப்போ நான் வெற்றியாளர்கள் ஆகணும்னு சொன்னால் உறவுகளுக்கு நான் என்ன செய்யணும், முதலாவது ஒரு இடத்த கொடுக்கணும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அபூ தல்ஹாவுடைய கதை. ஒரு தோட்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆல இம்ரான்ல இருக்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நான் விரும்பாத ஒன்று செலவழிக்காத வரையும் நீங்கள் எதையுமே செலவழிச்சதாக கணக்கு கொள்ள மாட்டீங்க அப்படின்னு அந்த வசனம் கேட்டோன்னே இவர் ஓடி வா அபூ தல்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூல் என்ன அல்லாஹ் இப்படி அனுப்பிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோன்னே அல்லாஹ் தாலா என்ன செய்கிறாருன்னு இந்த ரசூல்லா சொல்கிறாங்க, ஓ அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாருன்னே யார் இந்த அபூ தல்ஹா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விருப்பமான நல்ல செழிப்பான ரசூலுல்லாஹ் ஓய்வு நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு தோட்டம் தான் அந்த பிர்ரா தோட்டம். அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோன்னே ரசூல்லா வந்து சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு உங்களோட உறவினருக்கு கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அல்லாஹ் நபி அவங்க சொல்லலை நீங்கள் போயிட்டு அந்த கஷ்டமான ஆட்களை தேடி கொடுங்க, அங்கே இங்கே போயிட்டு தேடி கொடுங்கன்னு சொல்லலை. உங்களோட உறவுகளில் கஷ்டமான ஆட்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு போயிட்டு கொடுங்கன்னு சொன்னே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள உறவில் யார் அந்த கஷ்டமாக இருக்கிறார்களோ நினைக்கிறேன் அவங்களோட பெரிய தந்தை ஐக்கம் அவருக்கு போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தோட்டத்தை அப்படியே அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ இதுதான் அப்போ பாருங்கள் அந்த சஹாபாக்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த உள்ளம். எங்கள்கிட்ட இருக்குதா அந்த உள்ளம்? எங்கள்கிட்ட இருந்தால் கொடுக்க பயம் குறைஞ்சிருமோ, எனக்கு அந்த தேவைக்குதே, இந்த தேவைக்குதே, இந்த செலவிக்குதே, அந்த செலவிக்குதேன்னு சொல்லி நாங்கள் எங்களை செலவை தான் யோசிக்கிறோமே தவிர அல்லாஹ்க்கு கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் எங்கள்கிட்ட வார வீதம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் குறைவு. அப்போ நாங்கள் இரையச்சம் இல்லாதவர்கள் என்பதை தெளிவாய்க்கொள்ளணும். நாங்கள் அல்லாஹ் பாதையும் வெற்றி இல்லாதவர்கள், வெற்றி பெறாதவர்கள் என்பதை தெளிவு பண்ணணும். அதை முஃப்லிஹூன் லிஸ்ட்டில் நாங்கள் போக மாட்டோம். இப்படி இருந்தோன்னு சொன்னால் நாங்கள் போகணும்னு சொன்னால் நாங்கள் எங்களை உள்ளத்தால் அதை கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். மனசில் ஒன்றை வச்சுட்டு சும்மா பேருக்காக கொடுத்தாலும் நன்மை வராது. அல்லாஹ்க்கு தெரியுமே. இந்த அல்லாஹ் சொல்கிறான், நான் வந்து உங்களோட இந்த முகத்தையோ தோற்றத்தையோ பார்க்கல, நான் பார்க்குறது உங்களோட உள்ளத்தை தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இங்கேருந்து கொடுத்தா மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் இங்கேருந்து தொழுதா மட்டும்தான் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். சும்மா எல்லாரும் தொழுறன்ற பேருக்கெல்லாம் வந்து எங்களை அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு அமலும் உள்ளத்தால் செஞ்சால் மட்டும்தான், இறையச்சத்தால் செஞ்சால் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக அல்லாஹ் சொல்கிறாங்க, வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவங்க வந்து அவங்களுடைய மர்மஸ்தானத்தை பேணி பாதுகாப்பாங்க. அப்போ என்ன விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறது மட்டுமா? இன்றைக்கி பல்வேறு விதமாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த விபச்சாரம் நடக்குது. நபி அவங்க சொன்னாங்க, கண்ணால் செஞ்சாலும் பாவம், கையாட செஞ்சாலும் பாவம், காதாட செஞ்சாலும் பாவம், காலால் செஞ்சாலும் பாவம். அதை என்ன கண்ணால் செஞ்சால் விபச்சாரம்?
ஒரு அசிங்கமான காட்சியை மார்க்கத்தில் பார்க்க வாரன்னு சொன்ன அருவறுக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் கண்ணால் பார்த்தோன்னா அது பாவம். அப்போ அதே நான் இதான் சொன்னாங்க, நீங்கள் இதை உங்களோட கண்ணை பாதுகாக்கலாட்டி நீங்கள் வெற்றியாளர்கள் இல்லை. நீங்கள் காதால் ஹராமான ஒரு இசையை கேட்குறீங்களா, ஹராமான ஒரு சவுண்டை கேட்குறீங்களா, நீங்கள் வெற்றியாளர்கள் இல்லை. காலால் போகிறீங்களா அதை தேடிக்கொண்டு அதை அதை பார்க்கறதுக்காக நீங்கள் காலால் தான் போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் வெற்றியாளர்கள் இல்லை. நீங்கள் கையால் அதை இயக்கி பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் வெற்றியாளர்கள் இல்லை. இன்றைக்கி ஃபோன் பார்க்கக்கூடிய எல்லாருமே நினைவு கொள்ளணும். ஃபோனில் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அவ்வளோ அனாச்சாரமும் அதில் இருக்குது. எங்களை பிள்ளைகளாக இருக்கலாம், எங்களை பெற்றோர்களாக இருக்கலாம், எங்களை சகோதரர்களாக இருக்கலாம். யாரெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இந்த ஹராமான காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருவர்களும் நினச்சி கொள்ளணும், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் வெற்றியாளர் அல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு கிடைக்காது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்போ இதுலேருந்து எங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், அதுலேருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகளை என்ன செஞ்சு கொள்ளணும், தேடிக்கொள்ளணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறேன். அப்போ நாங்கள் இந்த வெற்றியாளர்கள் லிஸ்ட்டுக்கு போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? வெற்றியாளர்கள் பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நிறைய சொல்கிறான். ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள்னு சொல்லி நாங்கள் இதை மட்டும் வச்சுக்கொண்டு இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த வெற்றியாளர்கள் லிஸ்ட்டுக்கு நானும் போகணும்னா என்ன செய்யணும்? நானும் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைச்சி ஸ்வர்க்கம் போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? முதலாவது என் உள்ளத்தை கட்டுப்படுத்தணும். ஏண்டா பாவத்துக்கு வழிகாட்டி யாரு? இந்த உள்ளம்தான். உள்ளம்தான் ஒருத்தருடைய பாவம் செய்யறதுக்கு தூண்டுறது, ஒரு விஷயம் செய்ய நன்மையை தூண்டுறதும் இந்த உள்ளம்தான். தீமையான பக்கத்துக்கும் கூட்டி போகிறது உள்ளம்தான். நபி அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களோட உடம்புல ஒரு சதை துண்டு இருக்குது, அந்த சதை துண்டு சீராகினு சொன்னால் முழு உடம்பும் சூறாகி விட்டுரும். அதே சதையை துணி கெட்டி விட்டன்னு சொன்னால் முழு உடம்பும் என்ன செய்யும்? கெட்டிவிடும். அதுதான் இந்த உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல தான் சொன்னாங்க தக்வா ஹா ஹுனாண்டு. அப்போ எல்லாமே இங்கேருந்து இருக்குது. இதை நாங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கொண்டோன்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கை அந்த ரசூலில் காட்டி தந்த முறையில் என்ன செய்யும்? அழகான முறையில் இருக்கும். இதை நாங்கள் அப்படியே திறந்து விட்டு அதில் இஷ்டத்துக்கு நடக்கட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களையும் சின்ன சின்ன ஆசைகளையும் தேடி நாங்கள் போனோம்னு சொன்னால் நாளைக்கு வெற்றி பெறாத லிஸ்ட்டில், நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் என்ன செய்யும்? எங்களோட பேரும் வந்துடும். அப்போ எல்லாம் எங்களே பாதுகாக்கணும், அந்த லிஸ்ட்டுக்கு போகாமல் இருக்க. அல்லாஹ் சொல்றான், லா யுகையிருல்லாஹு பிகௌமின், அல்லாஹ் எந்த ஒரு சமூகத்தையும் மாற்ற மாட்டானாம், ஹத்தா யுகையிரு பிஅன்ஃபுஸிஹிம், அவங்களாகவே மாற காட்டியும். நாங்களாகவே மாற காட்டியும் அல்லாஹ் எங்களே மாற்ற மாட்டான். நாங்களா மாறோம்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நாங்களே மாறுவோம். இப்போ ரமலான் இதை மாதிரி ஒரு கிடைச்ச சான்ஸ் யாருக்கும் கிடைக்காது. அல்லாஹ் எங்களுக்கு தந்துட்டேன். போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லையா இருக்கலாம், அடுத்த வருஷம் கிடைக்குமா கிடைக்காதான்னு எங்களுக்கே தெரியும். ஏன்னா இன்றைக்கி திடீர் மௌத்துக்கள் கூட. கிளவியாவி பேரும் கண்டு பேத்தியை கண்டு புலகளை கல்யாணம் முடிச்சுட்டா மௌத்தா போனோம்னு இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி சின்ன புலகள், யுவதிகள், இளைஞர்கள்னு சொல்லி எல்லாருமே எப்படியோ மௌத்தா போயிட்டு கொண்டா இருக்கிறாங்க. நாங்களாவே சொல்லுவோம், நேற்று அந்த மனுஷனோட போயிட்டு பேசிக்கொண்டு இன்றைக்கி மௌத்து எப்படி மௌத்துன்னு பாருங்க, ஒரு நோயும் இல்லை ஒரு நொடியும் இல்லை, நல்லா இருந்தவர்னு சொல்லி நாங்களே எத்தனை பேரை சொல்லியிருப்பேன். நாளைக்கு அதே இதில் என்னையும் சொல்லுவாங்களா இல்லையா? நேத்தியோட போயிட்டு பேசினேன் பாருங்க, பயானுக்கு வந்த ஆட்கள் மவுத்து எப்படி மவுத்து தெரியா? நான் எதை கண்டுட்டேன்? எங்கே நாங்கள் வெற்றியை கண்டுட்டேன்? எங்கே போயிட்டேன்? இந்த மாதத்தில் நாங்கள் சம்பாதிச்சாதான் இப்படி அடுத்த மாதத்தில் எப்படியாவது ட்ரை பண்ணி கொள்ளையலாம். இந்த மாதத்தையும் நழுவ விட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் சம்பாதிக்கவே மாட்டோம். ஏதோ 10 நோம்பு கழிஞ்சிட்டு இந்த பேலன்ஸ் 19 20 நோம்பு தான் இருக்குது. இதுக்கு பின்னால் வரக்கூடிய காரியத்தில் வந்து நாங்கள் குர்ஆன் ஓதுறதோ இந்த திக்ருகள் சலவாத்துகள் ஈடுபடுறதை விட பொதுவாக எங்களுக்கு மத்தியில் எது திறமை கூட இருக்கும். இப்போ ஷாப்பிங் பண்ணுற காலம் தான் வந்துக்கு. பெருநாளைக்கு ஷாப்பிங் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஈக்கப்படாது, பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் இபாதத்தை மெயின் தலையாய கடமையாக இபாதத்தை வச்சுட்டு தான் அதுக்கு போகிற இருக்கிற விஷயத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்? போகணும். அப்போ நாங்கள் எப்படி என் உள்ளத்தை மாற்றி நானும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கக்கூடிய சிறந்த ஒத்தராக மாறுறது அப்படின்னு சொன்னால் முதலாவது நாங்கள் ரசூல்லா வந்து எங்களுக்கு ஒவ்வொரு அமலையும் சொல்லித்தரக்கொள்ள அதனுடைய சிறப்புகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. இதை செஞ்சால் இப்படி நன்மை, இதை செஞ்சேன்னு சொன்னால் இப்படி நன்மை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் சொல்லி தந்திக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு அமல்களையும் செய்யக்கொள்ள இதை நான் செஞ்சேன்னு சொன்னால் எனக்கு இப்படியான நன்மை கிடைக்கிது, அப்போ நான் அதை ஒழுங்காக செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தோடு செய்ய தொடங்கணும். நான் அப்போ ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு போகிறேன், எது எதுக்கு இது இந்த சிறப்பிக்கணும் சொல்லி. முதலாவது பாருங்கள் குர்ஆன். இந்த குர்ஆனை பொறுத்தவரை அது இந்த மாதத்தில் இறக்கப்பட்ட மாதம். நிறைய வீட்டில் இன்றைக்கி தான் தூசி தட்டி அரிப்பிப்பாங்க, ரமலானுக்கு தான் அதை
கஷ்டப்பட்டு எடுத்திப்பாங்க. மற்ற நாள்களுக்கு அந்த குர்ஆன் ஓதுற மாதம் இல்லை. ரமலானுக்கு மட்டும்தான் அந்த குர்ஆன் ஓதுற மாதமாக எங்களை முஸ்லீம் சமூகம் கருத்தாக்கிக்குது. அப்படி அல்ல, குர்ஆனை பொறுத்தவரை எப்பயுமே எல்லா காலத்துக்கும் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கணும். என்ன நபியவங்க சொல்கிறாங்க, அலிஃப் லாம் மீம் அப்படின்ட்டு அது 3 ஒரு எழுத்து இல்லை. அந்த அலிஃப்க்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. அப்போ நாங்கள் ஒரு பேஜ் ஓதினோம்னா அந்த ஒரு பேஜில் ஒரு 100 எழுத்திக்க சார், எங்களுக்கு 100 நன்மை லேசியாக தாரேன். ஆனால் அதை நாங்கள் கஷ்டப்படுறோம், அதை சம்பாதிக்க நாங்கள் கஷ்டப்படுறோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்க. ஃபைன்னஹு யாத்தி யௌமல் கியாமா ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி. என்ன சொல்கிறான் அல்லாஹ், நீங்கள் குர்ஆனை ஓதுங்க, நாளை மறுமை நாளில் அந்த குர்ஆன் உங்களுக்கு சிஃபாரிசு செய்ய வரும். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பயங்கரமான ஒரு நாள், என்ன நிலைமை என்னன்னு எனக்கே தெரியாத ஒரு நாள். அந்த நாளில் எங்களை பிள்ளைகள் கூட எங்கள் கிட்ட வர மாட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பிள்ளை இல்லாட்டி நான் இல்லைன்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மறுமை நாளைக்கு போன பிறகு பிள்ளை எங்கேயோ நான் எங்கேயோ, உம்மா ஒருத்தி சில வாப்பா ஒருத்தி சில பிள்ளைகள் ஒரு சில யாருமே பரிந்துரைக்கு வராத அந்த நாளில் யார் எங்களுக்காக வாரே? யார் வார எங்களுக்கு? இந்த குர்ஆன் தான் வருது. அந்த குர்ஆனை தான் நாங்கள் ஓதாமல் அப்படியே வச்சுக்கிறோம். விளையினா அல்லாஹ் அழகா சொல்கிறான், நீங்கள் ஃபைன்னஹு யாத்தி யௌமல் கியாமா ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி. யாரெல்லாம் அந்த குர்ஆனை ஓதுறாங்களோ அந்த குர்ஆன் மட்டும்தான் வருது. யா அல்லாஹ், இந்த அடியார் என்னை ஓதினான், இவனை மன்னிச்சிரு, இவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொல்லி வரக்கூடிய ஒரே ஒரு இது இந்த குர்ஆன் மட்டும்தான். அப்போ நாங்கள் அந்த குர்ஆனை தான் ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் குர்ஆன் ஓதக்குள்ள நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் இந்த குர்ஆனை ஓதினோன்னு சொன்னால் இந்த குர்ஆன் எனக்கு என்ன செய்யுது, மறுமை நாளில் சிஃபாரிசு செய்ய வருது. அப்போ அந்த குர்ஆனை நாங்கள் ஒழுங்கு ஓதணும். இன்றைக்கி குர்ஆன் ஓதுவாங்க, ஃபோன் பேசுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, புள்ளலோட விளையாடுவாங்க. அப்படியே குர்ஆனை கண்ணியம் இல்லாத ஒரு முறையில் தான் நாங்கள் ஓதிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் குர்ஆன் ஓதுறோன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு கண்ணியத்தை கொடுத்து அதுக்குன்னு ஒரு இதை கொடுத்து தான் நாங்கள் என்ன செய்யணும், குர்ஆனை ஓதணும். ரெண்டாவது வுது. பொதுவாக எங்களுக்கு வுலுவை பற்றி தெரியும். லேசியாக அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். எப்படி மன்னிக்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வுலு செய்யக்கொள்ள, நீங்கள் முகத்தை கழுவக்கொள்ள, கண்ணால் செஞ்ச பாவங்கள், வாயால் செஞ்ச பாவங்கள், கையால் செஞ்ச பாவங்கள், காலால் செஞ்ச பாவங்கள்னு சொல்லி ஒவ்வொரு பாவங்களும் அந்த தண்ணியால் கழுவக்கொள்ள அந்த தண்ணியால் என்ன செய்யுது, கழுவிப்பட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வுலு செய்யக்கொள்ள நாங்கள் நினைக்கணும் மனசில், அல்லாஹ் என்னோட பாவத்தை மன்னிக்கிறான். அப்போ நான் வுலுவை கவனமாக செய்யணும், அழகான முறையில் செய்யணும். என்ன சொல்கிறாங்க, யார் வுலு அழகான முறையில் செஞ்சு அந்த துவாவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கத்தின் 8 வாசல்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. துவா கஷ்டமா? 2வது களிமா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பாடமாகி கொடுத்து கொண்டிருப்பேன். அப்போ அந்த சின்ன ஒரு வேர்டை ஓதுறதுக்கு எங்களுக்கு கஷ்டம், அப்படித்தானே? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் அதை ஓதுறாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கத்துடைய 8 வாசல்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த லேசியான அமலை கூட நாங்கள் அழகான முறையில் செய்கிறது இல்லை. அதே போல தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹி. உங்களோட பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு அமலை நான் சொல்லித்தரவா? வயர்ஃபு பிஹி தரஜாத். அதே போல் அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய ஒரு அமலை சொல்லித்தரவான்னு சொல்லி கேட்குறாங்க. பாவங்களையும் அழித்து எங்களை அந்தஸ்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு அமலை சொல்லித்தருவான்னு சொல்கிறாங்க. கஷ்டமான நேரத்திலையும் நீங்கள் வுலு செய்கிறீங்களே, அப்போ அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிக்கிறேன். ஒரு குளிரான நேரம், வுலு செய்யவே கஷ்டம், அந்த டைமில் கூட நீங்கள் வுலு செஞ்சு தொழுதுன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களோட பாவங்களை மன்னிக்கிறான். அதுக்காக நாங்கள் வுலு செஞ்சேன்னு சொன்னால் மௌத்தா போவோம் என்ற கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலை. சிலருக்கு அப்படி நோயாக இருந்தாலும் அல்ல என்ன பாவத்தை மன்னிக்கிறான் சொல்லி போயிட்டு வுலு செய்கிறாங்களே அவங்கள் இல்லை. அது இல்லாமல் பொதுவாக ஒரு குளிரான நேரத்தில் எங்களுக்கு வுலு செய்ய இயலும், ஆனால் நாங்கள் சோம்பற்பட்டு கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் அந்த டைமில் என்ன செய்கிறோம், வுலு செஞ்சேன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்கிற பாவங்களை என்ன செய்கிறான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல் யார் பள்ளி வாசலுக்கு ஒவ்வொரு காலெட்டாக வச்சு வாராங்களோ அவங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்போ நாங்கள் இந்த பள்ளிக்கு வாரோம், வீட்டில் உழு செஞ்சுட்டு பள்ளிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு 8ஆக நாங்கள் வச்சு வாரோம்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு 8க்கும் என்ன செய்யுது, எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எங்களோட அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுது. இப்போ எவ்வளோ ஒரு லக் எங்களுக்கு. ஏன்னா நபியும் அப்படி தான் எங்களுக்கு சின்ன சின்ன அமல்கள்லையும் நிறைய வழிகாட்டியிருக்கிறாங்க. இப்படி செஞ்சால் இந்த நன்மை, இப்படி செஞ்சால் இந்த நன்மை. இதே நன்மை தமிழர்களுக்கு போகுமா, சிங்களார்களுக்கு போகுமா? போகாது. முஸ்லீம்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. அப்போ நாங்கள் நினச்சி கொள்ளணும், நான் பள்ளிக்கு வுலு செஞ்சு கொண்டு வாரேன்னு சொன்னால் அல்லாஹ் என்னை பாவத்தை என்ன செய்கிறான்,
மன்னிக்கிறான் என்ற ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும் நாங்கள் நினச்சி கொள்ளணும். மூணாவது சொல்கிறாங்க ஒரு தொழுகை அடுத்த தொழுகைக்கு நாங்கள் வெயிட் பண்ணுற காலம் மட்டும் அல்ல என்ன செய்கிறான் எங்களை பாவங்களை மன்னிக்கிறான். லுஹரை தொழுதுட்டு அசரப்ப வரும் காத்துக்கொண்டு ஆசையாயிப்பம் தானே அவங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயத்தை நாங்கள் செய்யக்கூட எப்படி செய்யணும்னு சொன்னால் ஆசையாக செய்யணும், எதிர்பார்ப்போடு செய்யணுமா இதை செஞ்சால் இதை தருவான் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த அமலில் ஒரு ஆர்வம் வரும். அந்த அமலில் ஆர்வம் செய்யக்கொள்ள நாங்களும் அந்த முஃப்லிஹூன்கள் வெற்றியாளர்களுடைய பட்டியலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்ய எங்களுக்கு இருக்குது. அதே போலத்தான் நபியும் சொல்கிறாங்க ரகாத்தல் ஃபஜர் ஹைரு துன்யா வ மா ஃபீஹா. சரி, யாருக்கு தெரியும் சுபஹுடைய சுன்னத்துடைய சிறப்பு என்ன? சுபஹுடைய சுன்னத்து சிறப்பு என்ன? சுபஹுடைய சுன்னத்தில் சிறப்பு என்ன? உலகத்தில் ஈக்கிறக்கூடிய அவ்வளோ விஷயங்களையும் விட சிறந்தது தான் இந்த சுபஹுடைய சுன்னத். நாங்கள் இந்த வாழ்கிறதே எதுக்காக? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் வாழ்கிறோம். என்னத்துக்காக எழுமின உடனே ஓடத் தொடங்குகிறோம், வேலை செய்ய தொடங்குகிறோம், உலக இன்பங்களை அனுபவிக்கணும், உலக ஆசைகளை எடுத்துக்கொள்ளணும், இதுக்காகன்னு சொல்லித்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? ரகாத்தல் ஃபஜர், ஃபஜ்ருடைய 2 ரகாத் ஹைருன் துன்யா வ மா ஃபீஹா. இந்த உலகத்தையும் இந்த உலகத்தை விட சிறப்பான ஒன்று தான் அந்த சுபஹுடைய 2 சுன்னத், முன் சுன்னத். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா சுபஹுடைய முன் சுன்னத்தை தொலைக்கொலையே நாங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும். நான் தொழக்கூடிய இந்த சுன்னத்தால் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த உலகத்தை விட ஒரு சிறப்பை என்ன செஞ்சிட்டான் எனக்கு தந்துட்டான் என்ற ஒரு ஆசையில் நாங்கள் தொழுதுன்னு சொன்னால் என்ன செய்யும் நாங்களும் முஃப்லிஹூன் உள்ள பட்டியலுக்குள்ளே போவோம். அப்போ ஒவ்வொரு அமலுக்கும் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அதனுடைய சிறப்புகளை அறிஞ்சவர்களாக செஞ்சென்றால் எங்கள் உள்ளத்தில் என்ன செய்யும் ஒரு இறை எச்சம் வரும். அதே போல தான் பாருங்கள் லுஹா தொழுகையோட சிறப்பு என்ன? லுஹா தொழுகையுடைய சிறப்பு என்ன? மூட்டுக்களுக்குரிய நன்மை. இப்போ எங்கள் உடம்புல 360 மூட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு மூட்டுத்தான் இப்படியெல்லாம் நடக்கலாம். அப்போ 360 மூட்டுக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தவித கஷ்டமும் இல்லாமல் எங்களுக்கு தந்து வச்சுக்கிறேன். அப்போ நாங்கள் அதுக்கு ஏதாவது தர்மம் செஞ்சோமா? என்ன சரி செஞ்சோமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நீங்கள் அதை 360 மூட்டுக்களுக்கும் என்ன தர்மம் செய்யணும்டா 2 ரக்காத் நீங்கள் லுஹா தொழுதுண்டா அது போதுமானது. அதே போதுமா நான் லுஹா தொழுகை எட்டிக்குது 2 எங்களுக்கு தொலையலும். அதில் 2 ரக்காத் நீங்கள் தொழுதுன்னு சொன்னால் அந்த 360 மூட்டுக்களுக்கு நீங்கள் தர்மம் செஞ்ச நன்மை என்ன செய்யுது உங்களுக்கு கிடைக்கிது. தொலைக்குள்ள நினச்சிக்கொண்டு தொழணும். தொலைக்குள்ள வேறு சிந்தனை போனால் இது வருமா நினைவுக்கு? இப்போ வராது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இந்த நன்மை நினைவு வச்ச வாக்கில் தொழணும். அதே போல தான் நபியவங்க சொல்கிறாங்க யாருக்கு இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு, அதே போல் நின்று வணங்குறாங்களே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க முன் செஞ்ச பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் தராவிஹ் தொழுகிறோம், வித்ரு தொழுவுகள் எல்லாம் நாங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும். நான் இதை செய்யக்கொள்ள அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். நாங்கள் முன்னுக்கு எவ்வளோ பாவங்கள் செஞ்சுப்போம். நாங்கள் நல்லவங்களா? நாங்கள் பாவமே செய்யாதவர்களா? இல்லை, நாளுக்கு நாள் பாவம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ அந்த பாவங்கள் எல்லாத்தையும் ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு வழியை என்ன செஞ்சுக்கிறான் அல்லாஹ் இப்படி தந்திருக்கிறான்ன்ற எண்ணத்தில் நாங்கள் வித்திர தொழணும். அப்படியான ஒரு எண்ணத்தில் நாங்கள் நோம்பை நோட்கணும். இந்த ஃபர்லான நோம்பை நோட்டோன்னு சொன்னால் நாங்கள் முன் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான் மன்னிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுது. அப்போ அன்பான சகோதரிகளை இப்போ நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்? நான் தக்குவா உள்ளவராக மாறணும்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன ஒரு அமல்களையும் என் உள்ளத்தில் நிறுத்தி வச்சுக்கொள்ளணும். நான் இப்படி செஞ்சால் அல்லாஹ் இப்படி தருவான், நான் இப்படி செஞ்சால் அல்லாஹ் எனக்கு இப்படி தருவான். அப்போ அது மாதிரி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை அதை மாற்றிக்கொள்றதுக்கு முடிவு செய்யணும். இன்னையிலிருந்து நான் இப்படித்தான் தொழுவேன், நான் இப்படித்தான் ஓதுவேன், நான் ஓதக்கொள்ள இப்படித்தான் இருப்பேன், இவங்களுக்கு தான் தான தர்மம் செய்வேன்னு சொல்லி எங்கள் உள்ளத்தில் நாங்கள் என்ன செய்யணும் ஒரு வழியை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதே போல தான் நிறைய இஸ்திக்ஃபார் செய்யணும். என்ன ரசூலுல்லாஹ் பாருங்க, அவங்க பாவமே செய்யாதவங்க. ரசூலுல்லாஹ் பாவம் செஞ்சாங்களா? இல்லை. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 தடவைக்கு மேலால் என்ன செஞ்சாங்கடா பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் கிட்ட பாவமன்னிப்பு கேட்ட வண்ணம் இருந்தாங்க. காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கணும்னு சொல்லி. இப்போ நாங்களும் இஸ்திக்ஃபார் செய்யணும். நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு கணக்கு போட்டுக்கணும். நான் லுஹர் தொழுதுக்கு போகிற ஒரு 10, அசருக்கு போகிற 10, சுபோவுக்கு போகிற 10 அப்படின்னு சொல்லக்கொள்ளே ஒரு நாளைக்கு 50 வந்துடும். அப்போ லுஹாவுக்கு போகிற இத்திரு. அப்போ நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு கணக்கு போட்டுக்கொண்டா சரி. அப்போ தராவிஹ் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் கெப்பன் தொழுதுட்டு அடுத்த தொழுவாங்க.
அப்படித்தானே? அப்போ அந்த கேப்பில் நாங்கள் அவசரமாக திரும்பி கொண்டு எங்கடான்னு பேசப்படா. எங்கள் இதிலெல்லாம் அப்படி தான் நடக்குது. திரும்பியாச்சு பேசியாச்சு. அதை பேசுகிறதுல ஏதாவது நன்மைக்குதா? இல்லை. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு தொழுதாச்சா, ஃபஸ்ட்டுக்கு நடுவில் சுப்ஹானல்லாஹ் ஒரு 10 தடவை, அடுத்த ரக்காத் காட்டு, அடுத்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ், அடுத்தது அல்லாஹ் அக்பர், அதுக்கப்புறம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்போ நன்மைகளை நாங்கள் கொள்ளையடிக்கிறோம். நாங்கள் நன்மையாக கொள்ளையடிக்கிற ஒரு மாதத்தில் இருக்கிறோம். இலகுவான முறையில் எங்களுக்கு நன்மையை கொள்ளையடிக்கலாம். அவன் நாங்கள் என்ன செய்கிறோம்னா அப்பையும் பொடுப்போக்கத்தான் இருக்கிறோம். விளையிச்சு. அப்போ இதெல்லாம் எங்களை வாழ்க்கையில் நாங்கள் எப்படியாவது கொண்டு வந்தோம்னு சொன்னால் இந்த மாதத்தை எங்களுக்கு அழகான ஒரு மாதமாக கடத்தேரும். அதே போலத்தான் இன்னொரு விஷயம் துவா. இது பெரும்பாலும் யார்ட்டையுமே இல்லை. என்ன நபி அவங்க சொல்கிறாங்க, அத்துவா ஹுவல் இபாதா. துவாவும் என்பது ஒரு இபாதத். நாங்கள் தொழுகை இபாதத்தாக கணக்கெடுத்திருக்கிறோம், நோன்பை இபாதத்தாக கணக்கெடுத்திக்கிறோம், ஹஜ்ஜை இபாதத்தாக கணக்கெடுத்திக்கிறோம். ஆனால் நாங்கள் துவாவை கையேந்து அல்லாஹ் கிட்ட கேட்குறது இபாதத்தாக கணக்கெடுத்திக்கிறோமா? இல்லை, பெரும்பாலும் குறவு. யாருமே கையோசத்தை அல்லாஹ் கிட்ட கேட்குறல்ல. ஏன்னா நான் கேட்டால தாரல்ல, அதுதான் விஷயம். நான் கேட்குறேன் அவன் தாரா இல்லை. அப்போ கேட்டு என்ன யூஸ்? அத்தை நாங்கள் துவாரை அந்த பின்னுக்காக வைக்கிறோம். அப்போ துவாரை பின்னுக்காக கூடாது. முக்கியமான எல்லாத்தையும் விட தலையான ஒரு விஷயம் துவா. ஏன்னா அல்லாவும் நாங்களும் அடிக்கடி பேசுகிற இடமே ஆயிட்டேன். அப்போ அதில் தான் நாங்கள் என்ன செய்யப்போம், ஒருத்தர் பணக்கார ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு உறுதியாக இருந்துச்சுன்னா அவர்கிட்ட போயிட்டு கேட்பேன். ஆனால் அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், நீ கேளு நான் தாரேன். சஹருடைய நேரத்தில் சொல்ல, நான் கீழ் வாரத்தில் இறங்கிக்கிறேன், உன்னோட கையை நான் வெறும் கையை அனுப்ப மாட்டேன்னு நல்லா வாக்களிச்சிட்டான். ஆனால் நாங்கள் கையோசத்தை கேட்குறல்ல. அல்லாட்ட கேட்டு வானான்னு பேத்து அவன் இவ்வளோ காலமாக நானும் கேட்குறேன், தாரா இல்லை. அப்போ எதுக்கு நான் கேட்கல கிட்ட? எங்களால் மனசில் அப்படித்தான் நிற்குது. இல்லாட்டி அல்லா தான் என்னைய படைச்சான், அவன் தானே என்னைய பரிபாலிக்கிறான், அவனுக்கு என்னைய பற்றி தெரியாவா? எனக்கு என்ன வேணும் அவனுக்கு தெரியும் தானே. அப்போ எதுக்கு நான் கேட்க? அப்படி ஒரு எண்ணம் எங்கள் உள்ளத்தில் இருக்குது. அதுதான் நாங்கள் துவாவுடைய விஷயத்தை பின்தங்கிக்கிறோம். அப்போ இதெல்லாம் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் எப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு விஷயத்தை அல்லாஹ் என்ன ஆசைப்படுறான்னு சொன்னால், நான் அடிமை என்பதை அல்லாஹ் கிட்ட விளங்கப்படுத்துறத ஆசைப்படுறேன். இப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமை தானே, அல்லாஹ் எங்களே படைத்தேன். அப்போ அவன்கிட்ட நாங்கள் ஒரு பையனை கேட்டுட்டு விட்டா போதுமா? நான் அடிமை, நீ தான் எனக்கு தரணும், நீ தான் என்னைய படைச்ச, நீ தான் என்னைய பரிபாலிச்சு கொடுக்கிற, உன்னைய விட்டா எனக்கு வேறு யாருமே இல்லை, அப்போ நீத்தா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட எங்களை அடிமைத்தனத்தை நாங்கள் உணர்த்த அல்லாஹ் தாலா என்ன செய்வான், எங்களுக்கு அதை நாங்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவை எங்களுக்கு கபூலாக்குவோம். விளைச்சா சில ஆட்களுக்கு இது என்னத்துக்கு திருப்பி ஒரே விஷயத்த கேட்க அப்படி ஒன்றும் மீக்குது. அல்லாஹ் ஆசைப்படுறான், ஏன்னா அடியான்ட்டு திரும்ப வரணும். ஏன் கொடுக்காம லேட் ஆக்குறான்னு சொன்னால், கொடுத்துட்டேன்னா வரமாட்டேன். அல்லாஹ் அவசரமாக நாங்கள் கேட்ட உடனே அல்லாஹ் எங்கள்கிட்ட தந்துட்டேன்னு சொன்னால் அடுத்த கட்ட நாங்கள் துவா கேட்க மாட்டோம். அதை சுற்றி தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், துவாக்கல்ல சில நேரத்துக்கு பின்னு கேட்கறதுக்கு காரணம் என்ன? என் அடியா என்கிட்ட வரணும், என் அடியா என்னோட பேசணும், என்னோட அவன் இருக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் அதே துவாக்கல்ல பின்னு காக்குறான். அப்போ அந்த காரணத்துக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் துவாக்கள் கேட்கணும். துவாவை கேட்டுட்டு அல்லாஹ் என்ன சொல்லணும், எங்களை எல்லாம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு, ஒமா அந்த அலம் பிஹி மின்னி, நீ தான் என்னைய விட தெரிஞ்சவன் யாரே நீ. அப்போ நீ என்ன செய்யணும்னு சொன்னால், என்னைய விட அறிஞ்சவன் யாரு நீ. அப்போ நீயே இப்போ என் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும், நீ தான் என்னைய விட உனக்கு தான் என்னைய பற்றி நல்லா தெரியும், நீ என்ன செய், எனக்கு இந்த விஷயத்தை நிறைவேற்றித்தான்னு சொல்லி கேட்கணும். இன்னொரு ஆட்கள் துவாவில் ஏன் தெரியுமா பின்னாக்கிக்கிறாங்க, துவா அங்கீகரிக்கப்படும் 3 விஷயம் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னென்ன விஷயத்தில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும்? என்னென்ன விஷயத்தை துவாக்கள் அங்கீகரிக்கப்படும்? 3 விஷயம் சொன்னாங்க. ஒன்றாவது இல்லை அது இல்லை, நான் கேட்குறேன், துவாக்கள் அங்கீகரிக்கப்படும், இப்படியான டைமில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். ஒன்றாவது இல்லை, பொதுவாக எப்படி தெரியுமா, கேட்ட உடனே சில துவாக்கள் இருக்குது அல்ல கேட்ட உடனே அங்கீகரிப்பான், அது ஒன்று. சில துவாக்கள் எல்லாம் கேட்ட உடனே அங்கீகரிப்பான். 2வது எங்களுக்கு வர இருந்த ஒரு ஆபத்து அந்த துவாவின் மூலம் இல்லாமல் ஆகிக்கும். 3வது மறுமை நாள் அல்லாஹ் அந்த துவாக்களை அங்கீகரிப்பான். இந்த 3ஐயும் தான் சொல்லிக்கிறான் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுற விதம். 1வது என்ன, நாங்கள் கேட்டால் அந்த துவா கபூலாகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர இருக்கும், நாங்கள் கேட்ட அந்த துவாவால் அந்த ஆபத்து இல்லாமல் இருக்கும். 3வது விஷயம் என்னென்று சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹ் எங்களுக்கு அதை தருவான். பொதுவாக எங்கள்கிட்ட எல்லாம் எப்படி திறமை இருக்குது, நான் கேட்டேன் அல்லாஹ் தரல, சரி மறுமை நாளில் அல்லாஹ் தருவான், அப்படி தான் இருக்கிறோம்.
அப்படி இல்லை. ஒரு கடனாளி அல்லாஹ் கிட்ட கடன் யாரெல்லாம் இந்த கடனை நான் மௌத்துக்கு முதல் நிறைவேற்றணும் நீ தான்னு சொல்லி கேட்குறான். மௌத்தா பேத்தனை ஏதாவது பயணிக்கா அல்லாஹ் அவன் அந்த துவா அப்போ அவன் கேட்டேன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வழிமுறை மௌத்தா போனாலும் ஏதாவது ஒரு வழிமுறை மூலம் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த கடனை நிவர்த்தி செய்வான். கேட்டால் இந்த உலகத்தில் நடக்காதுன்னு இல்லை, கேட்டால் இந்த உலகத்தில் நடக்கும். நடக்காதுன்னு எதுவும் இல்லை. நாங்கள் மேலதிகமாக எதையெல்லாம் கேட்குறோமோ அதுதான் என்ன செய்யணும்னு சொன்னால் மறுமையினால் கிடைக்கும். இந்த உலகத்தில் கேட்குறதெல்லாம் நடக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் பின்னுக்காகும், உடனே நடக்காது. பின்னுக்காக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பாருங்கள், இந்த உலக வாழ்க்கையில் நபிமார்கள் கேட்ட துவாவெல்லாம் உடனே எல்லாம் அங்கீகரித்தான். மூசா நபி கடலுக்கு நடுவில் போயிட்டு துவா கேட்குறாரு, எல்லாம் காப்பாற்று, வழி இல்லை, அங்கே ஃபிரௌன் இங்கே கடல், எப்படி நாங்கள் தப்பி வேண்டி எல்லாம் லேட் ஆக்கினானா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லேட் ஆக்கினானா உடனே எல்லாம் அங்கீகரித்தான். பாதையை வழி அமைச்சான், பாதையை திறந்து காட்டினா போனாங்க. எல்லாம் காப்பாற்றினானா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாற்றினான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சு பாருங்க, எப்படியான ஒரு நோய், யாருமே கிட்ட போகலாத அருவறுக்கத்தக்க ஒரு நோய் அவருக்கு இருந்துச்சு. மனைவி யாரும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் ஒத்தருமே அவர்கிட்ட போகாத அளவுக்கு இருந்தாங்க. அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தாலா கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? அய்யூப இத்னாதா ரப்புஹு அன்னி மஸ்ஸனி ضرّ, நான் ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு நோயில் இருக்கிற யா அல்லாஹ், என்ன பீடிச்சிருக்குது யா அல்லாஹ், இந்த நோயிலேருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ தான் இரக்கம் காற்ற ஆட்களுக்கு எல்லாத்தையும் விட இரக்கம் காட்டக்கூடியவன், நீ தானே இரக்கத்தை ஒன்றாவது. அப்போ நீ என்ன செய்ய எனக்கு இரக்கம் காட்டுன்னு சொல்லணுன்னே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? உங்களோட நோயை மறுமையினால் சுகப்படுத்துற சொல்லி வச்சானா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? அவங்களோட நோயை அந்த உலகத்தில் சுகப்படுத்தினான். அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் மனைவி, குழந்தைகள், குடும்பத்தவர்கள் சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சேர்ந்தாங்க. அப்போ நாங்கள் கேட்குற அங்கீகரிக்கப்படும். சில துவாக்கள் உடனே அங்கீகரிக்கப்படும், சில துவாக்கள் கொஞ்சம் காலமாக என்ன செய்யுமா அங்கீகரிக்கப்படும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா கேட்டார்? இந்த உலகத்தில் என்ன வரை யாருமே ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அவர் பெரிய கோடீஸ்வரன்ற பிள்ளையா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்? இல்லாட்டி பரம்பரையாக சொத்து இருந்தவரா? இல்லை. அல்லாஹ் உடனே அங்கீகரித்தான். எறும்பு பேசுறதுக்கு கூட கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு கண்ணியமான ஒரு ஆட்சியை கொடுத்தான். மலக்குமார்கள் அவர் கீழே இருக்கிற அளவுக்கு, இந்த ஜின்கள் அவரை கீழே இருக்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சி என்ன செஞ்சான்னு சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? அவன் கேட்ட துவா. அதே போல தான் யார் மீனுடையவர்? யார் மீனுடையவர்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவர் பெரிய ஆள் மாதிரி கோபிச்சு கூட என்ன செஞ்சார்? நான் போகிறேன், இந்த சமூகமும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, நாங்கள் சொல்கிறத இவங்க கேட்குறாங்க இல்லைன்னு சொல்லி கோபிச்சு கொண்டு போனார். போனோன்னு என்ன நடந்துச்சு? மீன் அவரை முருங்கிச்சா இல்லையா? அந்த இருட்டில் மீனுடைய வயிறு எவ்வளோ இருட்டை இருக்கும், அதில் நல்லா கேட்டார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், நான் ஒரு அநியாயக்காரன் ஆயிட்டேன் யா அல்லாஹ், நீ மன்னிக்கலாட்டி வேறு இல்லை, நான் அநியாயக்காரன், என்னைய மன்னின்னு சொல்லி கேட்டார். அவர் மட்டும் அந்த துவாவை ஓதாமல் இருந்திருந்தாருன்னா இவர் மறுமையை நாளாக காட்டியும் மீனில் வயிற்றுலையே இருந்திருப்பேன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ ஈக்குது, நாங்கள் கேட்டால் கபூலாகும், ஆனால் லேட் ஆகும். இன்னொரு விஷயத்தை பாருங்கள், யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயசான ஒத்தர், புள்ள பாக்கியம் இல்லாத ஒத்தராக இருந்தார். அல்லாஹ்ட்ட கேட்டார் தானே, இத்னாதா ரப்புஹு நிதாஅன் ஹஃபியா, அல்லாஹ் கிட்ட அமைதியா நிதானமாக அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மட்டும் விளங்குற மாதிரி பேசுகிறாரு. கால ரப்பி இன்ன வஹனல் அல்மு மின்னி வஷ்தஅல ரஅசு ஷைபா, யா அல்லாஹ் நான் கிழவன் ஆகிட்டேன், ஏன்னா நரம்பெல்லாம் முதிர்ஞ்சிட்டு தலையெல்லாம் நரைச்சிட்டு, இப்போ எனக்கு பிள்ளையே கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படித்தானே இப்போ நாங்கள் திருமணம் ஆகினா புதுசில் 2 வருஷம் 3 வருஷம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்பேன். அதுக்கப்புறம் கிழவன் ஒரு 40-50 வருஷம்னே அவ்வளோதான், அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவான். அப்படி தானே? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவங்க வயசாகி நெருங்கி இதாகிறதுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட என்ன செய்கிறாங்க? கையேதி துவா கேட்குறாங்க. வல மக்குபி துஆக்கி ரப்பி ஷக்கியா, அவன்கிட்ட கேட்டு நான் இன்னும் அழுத்து போகலை, அவன்கிட்ட கேட்டுக்கொண்டே தான் என்ன செய்கிறான் ஈக்கிறன். வகானத் இம்ராத்தி ஆக்கிர், ஏன்னா மனைவி மலடின்னு ஆகிட்டா. அப்படி இருக்க கொள்ள ஃபஹபிலி மில்லதுன்க வலியா, உனக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு வாரிசோட தாயா அல்லான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அல்லாஹ் கொடுக்காம இருந்தானா? கொடுத்தான் தானே. அல்லாஹ் கொடுக்காம நீ மறுமையினா அல்லவா பார்த்துக்கொள்வான், பிள்ளையெல்லாம் பார்த்துக்கொள்ளாம்னு விட்டானா? இல்லை. அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான், லேட்டாகி கொடுத்தான், கொடுக்காம இருக்கல்ல. அப்போ யாரெல்லாம் இந்த உலகத்தில் கையோசத்தி அல்லாஹ் தாலா கிட்ட கேட்குறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும்.
கிடைக்காம இருக்காது. ஆனால் கேட்குற துவா எப்படி தான் நம்ம கேட்கணும்? இஹ்லாஸாக கேட்கணும், உள்ளச்சத்தோடு கேட்கணும், இறையச்சத்தோடு கேட்கணும். அல்லாஹ் ஒன்றை விட்டா வேறு யாரும் இல்லைன்ற ஒரு நம்பிக்கையில் கேட்கணும். பெரும்பாலும் நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம்? ஒரு வீடு கட்டணும்டா ஒரு 10 லட்சத்தை ரெடி பண்ணி வச்சோம், ஒரு 5 லட்சத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, யாரில்லா இப்போ இவ்வளோ ரெடி பண்ணிட்டேன், நீ இன்னொரு 2-3 லட்சம் இருந்தால் போதும், அதுக்கு மட்டும் நீ என்ன சரி ஏற்பாடு செஞ்சுதா. அப்படி தான் நீங்கள் எழுதுவா. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சின்னோரு விஷயம் மட்டும் இருக்குமே, அப்போ தான் அல்லக்கிட்ட துவா கேட்குறேன். யாரை இவ்வளோத்தையும் நான் செஞ்சுட்டேன், அதை கொஞ்சத்தை மட்டும் நீ எப்படி சரி செஞ்சுட்டா. அப்படி தான் கேட்குறேன். துவா அப்படி இருக்கப்படாது. முழுசாக நாங்கள் அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் கை ஏந்தணும். என்னத்தை கேட்டாலும் தரக்கூடியவன் தான் அவன். நாங்கள் உலகத்தில் இருக்கிற மக்களை நம்புகிறோம், மனுஷர்களை நம்புகிறோம், பணக்காரர்களை நம்புகிறோம், அவங்கள நம்புகிறோம், இவங்களை நம்புகிறோம். அது அல்லாஹ்வை நம்புறது குறைவு. ஏன் இந்த இடத்துல துவா பற்றி பேசணும்னு சொன்னால், துவா கேட்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் தான் எல்லோரும் சுபோக்கு எழும்புவாங்க. ஏன்னா பெரும்பாலும் சஹருக்கோ தஹஜுக்கோ எழும்புற வீதம் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் கட்டாயம் எழும்போணும். அப்போ எலும்பின்னு சொன்னால் நாங்கள் அந்த தஹஜுத் நேரத்தில் எலும்பி கொண்டு தூங்கினா சரி வருமா? இல்லாட்டி எலும்பி சஹர் செஞ்சுட்டு அடுத்த கட்டம் முருண்டு படுத்தனா சரி வருமா? இல்லை, அந்த சஹருடைய நேரம் அல்லாஹ் அடிவானத்தில் இறங்குறான், இறங்கி கேட்குறான், என்ன கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தாரேன், கேளுங்க தாரேன், நல்லா வாக்களிச்சிட்டேன். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் ஒரு டைம் ஒதுக்கி அவன்கிட்ட கேட்கணும். அதே போலத்தான் நாங்கள் நோம்பு திறக்கக்கூடிய இஃப்தார் நேரம் அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் கேளுங்க, அந்த நேரத்தில் கேளுங்க, நான் அடியானுக்கு பிரார்த்தனை அங்கீகரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்றான். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விட்டுறக்கூடாது. அதுக்காகத்தான் துவாவை பற்றி பேசின இந்த இடத்துல. அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், துவாவை கேட்கறதுக்கு மறக்கப்படுறது. கேட்டால் நிச்சயமாக தருவான். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், இதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப். ஒரு அடியான் என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்டான், சொல்லுங்கள், நான் அவனுக்கு மிச்ச நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்து தாய் இதா தான். யாரெல்லாம் அழைக்கிறார்களோ என்ன செய்வேன்? அவங்களுக்கு ஃபஸ்ட் அழைப்புக்கு நான் விடை அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அல்லாஹ் கிட்ட நாங்கள் துவாக்கள் அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், சில துவாக்கள் அல்லாஹ் லேட் ஆக்குவான், உடனே கிடைக்காது. உதாரணமாக நாங்கள் துவா கேட்கல, இப்போ நான் பிஸ்னஸில் நல்லா முன்னுக்கு வரணும், ஃபஸ்ட் லெவலில் வரணும்னு கேட்போம். இப்போ நாளைக்கு போய்ட்டு லாஸ்ட்டு தொடர்ந்து பார்த்தா இல்லை 1 லட்சம் வீக்கணும். அதுதான் நாங்கள் கேட்குற துவா. கேட்டால் இன்றைக்கி நடக்கணும், நாளைக்கு நடக்கணும், அப்படி தான் துவா கேட்போம். என் பிள்ளைக்கு மாப்பிள்ளையே அவே இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்? கேட்டுன்னு இன்னொரு இவன் தாரா இல்லை, ஹஜ்ஜுக்கு போய்ட்டு கேட்டோம், உம்ராவுக்கு போய்ட்டு கேட்டோம், அதில் கேட்டோம், இதில் கேட்டால் இன்னும் அங்கீகரிக்கலை அப்படின்னு இருப்போம். சில ஆட்களுக்கு மாப்பிள்ளை சரி வந்திருக்கும், கல்யாணம் உடஞ்சிருக்கும். இவ்வளோ துவா கேட்காம அந்த மாப்பிள்ளை சரி வந்துச்சு, துவா கேட்ட உடனே மாப்பிள்ளை இல்லாமல் போச்சு. அப்படியான எண்ணங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட வருது. ஆனால் அதுக்கான காரணங்கள் எல்லாம் வச்சிருப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ ஒரு சின்ன பிள்ளை, அவங்களோட சகோதரர்கள் கிணத்துல போட்டாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்காம இருந்திருப்பாரா? நானும் என்னை வாப்பாவும் சேரணும்னு சொல்லி துவா கேட்டிருப்பார் தானே. சரி, யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரெல்லாம் என்னை பிள்ளைய தேடி தந்துருன்னு சொல்லி கேட்டிருப்பாங்களா இல்லையா? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்? கிணத்துக்குள்ளே இருந்தார் தானே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எகிப்துக்கு போனார், சிறைக்கு போனார், எல்லாம் நடந்துச்சா இல்லையா? அப்போ யார் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருக்கோல அவங்களோட வாப்பக்கிட்ட இருந்தையா, இல்லாட்டி ஊர் கிணத்துல இருக்கோல வாப்பக்கிட்ட இருந்தையா? எங்கே இருக்கோல? ஊர் கிணத்துல இருக்கோல தான் வாப்பக்கிட்ட இருந்தேன். ஊருக்குள்ளே ஏதோ ஒரு கிணத்துல இருக்கிறாரு, வாப்பாக்கு தெரியா பிள்ளை எங்கண்டு, அப்படி தானே. ஆனால் அப்படி இருந்தும் 2 பேரும் துவா கேட்குறாங்க. துவா கேட்டோடனே எல்லாம் சரி கிட்டதான் இருக்கிறான், சார் எல்லாம் சேர்த்து வச்சானா? இல்லை, எல்லாம் தூரமாக்கினேன். இன்னும் எல்லாம் என்ன செஞ்சார்? அவங்கள தூரமாக்கினேன். அதுக்கு பிறகு இன்னும் துவா கேட்காவே இருந்தாங்க. அவங்களோட வாப்பா யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணில் வெள்ளை படலமையெல்லாம் வார அளவுக்கு அழுது அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறாங்க. ஆனாலும் எல்லாம் சேர்த்து வச்சேனா? இல்லை. அதுக்கு பிறகு சிறையுடைய வாழ்க்கைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு தான் மன்னன் கிட்ட போகிறாரு தானே. அதுக்கு பிறகு தான் அவரை கண்ணியப்படுத்தியதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான்னு சொன்னால், வாப்பா புலகரை செய்கிறான். கிட்டத்தட்ட 25 வருஷம் போய்த்து இருக்குமா அந்த துவா அங்கீகரிக்க? அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருந்தானா? இல்லை, அல்லாஹ் அங்கீகரித்தான். காலத்தை தாமதம் செஞ்சு அங்கீகரித்தான். அதே போல தான் சில நேரத்துக்கு எங்களை பிரார்த்தனையும் அமையும். நாங்களும் கேட்டு 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 தரலையேண்டா நடக்காது. நபி அவங்க சொல்கிறாங்க என்ன சொன்னால், தாவுத்து ஃபல்யஸ்தஜீபுனி. கேட்குறேன் துவா அங்கீகரிக்கப்படதில்லைன்னு நீங்கள் சொல்லிடவானும். அப்படி சொன்னேன்னா உங்களோட துவா அங்கீகரிக்கவே படாது, நம்பிக்கை விடப்படாது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை விடல, யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை விடல. அல்லாஹ் கடைசி கட்டத்தில் எப்படியும் அவங்க 2 பேரையும் சேர்த்தேன். அப்போ அவங்களோட துவாக்கெல்லாம் எல்லாம் அந்த இடத்துல அங்கீகரித்தேன். அதே போல தான் எங்களை ரசூலுல்லாஹ் மக்கால் இருக்கிறாங்க, தொழுகிறாங்க. அதை ஒட்டகத்தின் அழுகிய குடல்களை போடுறாங்க. அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா.
அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் என்ன செய்கிறாங்க சொன்னால் வந்து எடுக்கிறாங்க. அப்போ எடுத்துட்டு அவங்க அழுவுறாங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா கையோசத்தி துவா கேட்டாங்க உடனே, எல்லாம் இவங்களுக்கு அழிவை கொடுன்னு சொல்லி. அல்ல அடுத்த நாள் அழிவை கொடுத்தானா? அல்ல அடுத்த நாள் அழிவை கொடுத்தானா? 1 வருஷத்துக்கு பிறகு கொடுத்தானா? 2 வருஷத்துக்கு பிறகு கொடுத்தானா? இல்லை, அல்ல 10 வருஷத்துக்கு பிறகு தான் அதுக்கான பிரார்த்தனை அங்கீகரிக்கிறார். எப்படி அங்கீகரிச்சா? மக்காலே அங்கீகரிச்சுட்டு அதுக்கு திறந்து இருக்காது. ரசூலா இருந்தே அவங்களுக்கு சபிச்சதுக்கு பின்னால் ரசூலாவை என்ன செய்கிறாங்க? ஊரை விட்டு திரட்டுறாங்க. ரசூலாவை ஊரை விட்டெல்லாம் திரட்டி எல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் என்ன நடக்குதுன்னு சொன்னால், மக்காலே போயிட்டு சிறந்த ஒரு ஆட்சி தலைவராக உயர்ந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க? ரசூலா ஐக்கிறாங்க. அப்போ பத்ரு யுத்தத்தில் அந்த நைட் ரசூலா கோடு போட்டு காட்டுறாங்க. இந்த இடத்துல அபூஜஹல் வால்னிப்பா, இந்த இடத்துல உத்துபா ஷெய்பான்னு சொல்கிறாங்க. 10 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் அவருடைய துவாக்களை அங்கீகரித்தான். அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சான்? அழிச்சான். அல்லாஹ் அழிக்காமிக்கல்ல, அல்லாஹ் அழிச்சான். ஆனால் துவாக்களை எப்படி செஞ்சான்? பின்னுக்காக்கினான். அந்த ஆளை ரசூலாவை கண்ணியப்படுத்திட்டு அழிச்சான். உடனே அழிச்சிருந்தா அங்கே ரசூலாவுக்கு கண்ணியம் இருந்திருக்காதே. மதீனால பெரிய ஆட்சி தலைவராக இருக்க கொள்ளத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால் அழிச்சான். அப்போ நாங்களும் என்ன செஞ்சோம்னு சொன்னால், இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளணும். நானும் அல்லாஹ் கிட்ட சிறந்த ஒரு அடியானாக மாறணும். நானும் அல்லாஹ் கிட்ட சிறந்த ஒரு ஆளாக இருக்கணும். நாங்கள் என்ன செய்யணும்டா, இந்த ஒவ்வொரு இபாதத்துக்கள் செய்யக்கொள்ளையும் நான் இப்படி இருக்கணும், இந்த இபாதத்து செய்யக்கொள்ள என் உள்ளத்தில் இந்த அச்சம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்கள் உள்ளத்தில் இதுதான் இந்த அமல்ட சிறப்பு, இதுதான் இந்த அமல்களோட சிறப்பு அப்படின்னு சொல்லி செஞ்சேன்னு சொன்னால் எங்கள் உள்ளமும் என்ன செய்யும்? ஒரு மாற்றம் ஏற்படும். இல்லை இன்னைக்கு இந்த காதால் கேட்டு அந்த காதால் நாங்கள் விட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு பிரயோசனமும் இவ்வளோ நேரம் வந்ததுலேயும் கிடைக்காது. அதே போல் தான் நபி அவங்க சொல்கிறாங்க, அதிகமாக சுஜூத் செய்யுங்க. எவ்வளோ கேள்மா அவ்வளோக்கும் சுஜூத் செய்யுங்க. நாளை மறுமையினால் அதுதான் என்ன நெருக்கக்கூடியது. நீங்கள் எனக்கிட்ட வந்து சேரணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க? சுஜூத் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்களும் எங்களோட சுஜூத்துகளை அதிகப்படுத்தி கொள்ளணும். நிறைய சுன்னத்துக்கள் நஃபீல்கள் அப்படி தொழுகை மூலம் என்ன செய்யலாம்? எங்களோட சுஜூத்களை அதிகப்படுத்தி கொள்ளலாம். அதே போல் இரவு நேர தொழுகை அதை ஒரு காலமும் நாங்கள் விடப்படாது. ரசூல்லா தொழுகிறாங்க, கால் வீங்கிற அளவுக்கு தொழுகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இவ்வளோ தொழுகிறீங்க, உங்களோட பாவங்கள் முன் பாவங்கள் பின் பாவங்கள்னு சொல்லி எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு தான் நீக்குது, என்னத்துக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தொழுகிறீங்க அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க. அப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நல்ல அடியாராக லைக்கக்கூடாதா? அல்லாஹ்க்கு விரும்பக்கூடிய அல்லாஹ் என்னை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல அடியானாக மாறக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நாங்கள் எப்படி மாறுறோம்? நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி மாற்றணும்? இந்த சிறந்த ஒரு மாதத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இந்த மாதத்தில் நான் எந்த மாற்றத்தை எனக்கிட்ட கொண்டு வந்தேன்? போன வருஷமும் இதே ரமலானில் இப்படியே தான் இருந்தேன். இந்த வருஷமும் இதே ரமலானில் நான் இப்படியே தான் இருக்கிறேன். அது எனக்கிட்ட வந்த ஒரு மாற்றமா? அல்லாத பாதையில் நான் வெற்றியாளர்களாக மாறுவேனா? நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நான் என்னுள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தேன்? நான் எனக்கிட்ட எந்த மாற்றத்தை நான் கொண்டு வரணும்? நான் எப்படி மாறினென்றால் வெற்றியாளர்களாக ஆகுவேன். இந்த உலகம் பொய்யான ஒரு உலகம், போலியான உலகம். ஒரு 63 வயசு தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை. ஒன்று அதுக்கு முன்னுக்கு போவோம், இல்லாட்டி அதுக்கு பின்னுக்கு போவோம். நாங்கள் இன்றைக்கே 40, 50, 60ன்னு வந்திப்போம். அப்போ 40 வருஷம் நோம்பு பிடிச்சிப்போம், 50 வருஷம் 20 வருஷம்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் நோம்பை கடந்து கொண்டு தான் வரோம். இவ்வளோ நோம்பில் என்னுடைய உள்ளத்தில் எந்த மாற்றம் வந்துச்சு? நான் எதில் மாறினேன்? நான் எப்படி மாறினேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நாங்கள் எங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர காட்டியும் அல்லாஹ் எங்களை மாற்றவே மாட்டேன். நாங்கள் மற்றவனை மாற்ற தேவையில்லை. ஃபஸ்ட்டுக்கு நான் மாறணும். நான் இப்படி இருக்கணும். நான் இப்படி இருந்துட்டு என்னுடைய குடும்பத்தை சீர்படுத்தணும். அல்லாஹ் சொன்னா, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, நீயும் உன்னோட குடும்பத்தையும் என்ன செய், நரகத்துலேருந்து பாதுகாத்துக்கோன்னு சொல்லி. அப்போ நரகத்துலேருந்து பாதுகாக்கணும்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டுக்கு நானும் மாறணும், என்னோட குடும்பத்தையும் மாற்றணும். அப்போ இந்த வகையில் நாங்கள் என்ன செய்யணும்டா, முடியுமான அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். எப்படியாவது இந்த ரமலான ஒரு சிறந்த ஒரு ரமலானாக நாங்களும் கழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.